संसाराख्यतमोषे पुनरिमो वामाङ्कसीमाक्षे कंवातीरमपेयुषे कवयदां जिह्वाभुजे भुजभुषे नक्षत्राणभुजे नमोऽस्तु सततं तस्मै परञ्ज्योतिषे चन्द्रापीडां चतुरवदनां चञ्चलापाङ्गलीलां कुन्दस्नेरां कुचभरनदां कुन्दलोद्धोतभृङ्गां मारारातेर्मदनशिखिनं मांसलं दीपयन्तीं कामाक्षीं तां कविकुलगिरां कल्पवल्लीमुपासे नागाचन्द्रसमानकान्तिवदना नागाधिराजस्तुता मूकानामपि कुर्वती सुरधुनीनीकाश वाग्विभवं श्रीकाञ्चीनगरी विहाररसिका शोकावहन्त्री सदाम् एका पुण्यपरम्परा पशुपतेराकारिणी राजते जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थे सविज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरया तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुभाव पुत्रेति तन्मयतया तरोभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं भक्तवात्सल्यदलधे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिप समन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं पुत्रबलं यशोधैर्यं निर्भयत्वमरोगदा अजाड्यं वाक्पटुत्वं च नुमस्मरणात् वेदुषि सकुलनाभ्य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 ना
जानकीकान्तस्मरणं जय जय राम राम मध्वरस्वामिनः जय समप्रिय सुहृद्ब्रह्मणे भूतानां भगवान् स्वयम् इन्द्रस्यार्थे कथं दैत्यानि अवधीकृतमो यथा समप्रिय सुहृद्ब्रह्मणे भूतानां भगवान् स्वयम् इन्द्रस्यार्थे कथं दैत्यानि अवधीकृतमो यथा शिवपिता परमात्मा शिवः અને અદ્ભુતવાન લીલા ચરિત્રકલામ શ્રીમદ ભાગવતમાં વ્યાસાચાર્ય ભાગવતમ શરૂ કે ભગવત પ્રસન્ન ભગવાનોட તણકોડ પ્રસંગ ગુણંગ
எல்லாத்துக்கும் பொருந்தும் பாகவதம் இருக்கும். பகவானோட தொடர்புள்ளது. அந்த அனுகிரக விசேஷம், ரசத்துடைய விசேஷம், அவனுடைய கீழே இறங்கி வந்தானே அந்த இளைஞர் எல்லாத்துக்கும் தொடர்புறம் பாகவதம் ஒரு சொல். எல்லாத்தையும் துடித்து புண்ணிய கிரந்தமாய் அப்படி வியாசாச்சாரியால் அருள்நிலை சிவாச்சாரியால் ராஜாவுக்கு அனுகிரகித்து செல்வராள். நேற்றைய தினம் பல திருத்தங்கள் நான் சொல்லி சொல்லி முடிச்சோடனே இதுலேருந்து ஒரு சந்தேகம் வந்து ராஜா பரீட்சத்துக்கு சந்தேகம் வரணும். அந்த கேள்வி முறையோட கேட்க தெரியும். அப்படின்னா அந்த அசத்துக்கள் கேட்கலாமான்னு பேர் அந்த மாதிரி கேட்காம மரியாதையோட கேட்க தெரியும். ராஜா கேட்டான், பகவான் எதுக்கு அசுராட்டை இவ்வளவு தேசத்தை அடையணும்? தேவதைகளுக்கு அசுரானுக்கு சண்டை ஆகலாம், சகோதராளுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கலாம். அப்பா எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். அதே மாதிரி தேவதைகளுக்கு அசுராளுக்கு சண்டை தகராறு இருக்கலாம். பகவான் ஒரே மாதிரி தானே நடந்துக்கணும். அசுராட்டையே இவ்வளவு தேசம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? கேட்டபோது முன்னேற்றாளா அப்பா தீர்மானம் முண்டியடா பகவத் கல்யாண குணத்தை அசுராளுக்கு அனுகிரகமான சரித்திரம் எடுத்துக்கிறேன் ஆரம்பிச்சாடுகிறேன். பிரகலாத சரித்திரம், மகாபலி சரித்திரம் இதெல்லாம் அசுராளுக்கு அனுகிரகமான சரித்திரம். பாகவதமான 5 வயசு குழந்தைக்காக பகவான் கீழே இறங்கி வந்தாண்டா. எத்தனையோ அவதாரம் இருந்தாலும் நிருசிம்ம அவதாரத்தை எல்லாரும் பெருமைப்படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மீதி அவதாரத்தை பெருமைப்படுத்திருப்பாங்க. ஏந்திரியம் மீதி எல்லா அவதாரமும் ஒரு குரூப்பை ரட்சிக்கிறதுக்கு அந்த அவதாரம். தேவதைகளை ரட்சிக்கிறதுக்கு, எது குடும்பங்களை ரட்சிக்கிறதுக்கு, அப்படிதான் சொல்லிருக்கா. யாதவாளை ரட்சிக்கிறதுக்கு எது குடும்பம் யாதவான்னு சொன்னான். ஒரு குரூப்பை ரட்சிக்கிறது தான் மீதி எல்லா அவதாரம். நிருசிம்ம அவதாரம் பிரகலாத ரட்சிக்கிறதுக்காக மட்டுமே வந்த அவதாரம். தனிப்பட்ட ஒருத்தருக்கா அவதாரம் வந்தாலும் சொன்னான். அந்த காரணியம் எவ்வளவு எல்லையில்லாமல் இருக்கணும். பிரகலாதுக்காக மட்டுமே வந்த அவதாரம். அதுக்காக இன்னைக்கு சொல்லணும்னு அடங்கி பெற்றிருப்பாங்க. அவனை சேர்ந்த படால கூட உதவ பண்ணான்னு சேர்த்து கிடையாது. மீது எல்லாத்தையும் உண்டு. கடன் வந்தாலும் அவன் செய்ததெல்லாம் உதவ பண்ணாலும் இருக்கு. ராவணன் வந்தாலும் ராவணன் செய்ததெல்லாம் உதவ பண்ணாலும் இருக்கு. 2 படர்கள் 50,000 படர்கள் உண்டா. 2 பாடிகார்டு படர்கள்னா பாடிகார்டு. பாபு சொல்ற 50,000 பேர். ஒருத்தர் கையில் இருக்கிற ஆயுதம் இன்னொருத்தருக்கு இருக்காது. அவங்களோட பாடிகார்டு. அது யாராவது 10 பேரா உதவி பண்ணா சொல்லக்கூடாது இல்லையே. 2 விஷயம் மட்டுமே கோபத்தை காமிச்சு எல்லாமே காமிச்சாங்க. அந்த கோபத்தை கூட என்ன கட்டினா பிரகலாதன் ரட்சிக்கிறதாக மட்டுமே வந்து அவதாரம் ஸ்ரீ நிருசிம்ம அவதாரம். அதனால்தான் எல்லாரும் அதை விரும்பப்படுத்தினார். 5 வயசுல பரமபாகவத ஒருத்தர் பிரமிச்சு உலகத்தையே பிரம்மமயமா பார்த்தாங்க, கிருஷ்ணமயமா பார்த்தாங்க. தன் அந்திரவாளெல்லாம் பாகவதாளாக்குவாள். உண்மையான பாகவதத்துவாடு அடையாளம். தன்னை எதிர்க்கத்துக்கு வந்த நரேந்திரனே விவேகானந்தாவுடைய 1/2 வருஷம் சார் தன்கிட்ட வந்தவாளெல்லாம் பாகவதத்துவாளாக இருக்கிறாள். அதான் உண்மையான பாகவதத்துவாடு அடையாளம். அது மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்ச போது ஸ்கூல்ல படிச்சிருந்த குழந்தைகள் எல்லாம் பாகவதாளாக்கினாங்க. நான் தெரிஞ்சுட்டு பண்ணி அதுலேருந்து கோபத்தை அடைஞ்சி பிரகலாதனை வதம் பண்ண முயற்சின போது சுவாமி தூண்லேருந்து அவதாரம் பண்ணி சத்தியம் விதாதும் இதமிருத்திய பாகிதம் இந்த 4 ஸ்லோகத்துக்கு 7-8 அர்த்தம் இருக்காங்க. திருப்தியான அதாவது தாசனான பிரகலாதி வாக்கியத்தை சத்தியமாக்கிறதுக்காக சூழ்நிலையில் வந்தான். சத்தியம் விதாதும் இதமிருத்திய பாகிதம் அப்படின்னா இதுக்கு 7-8 அர்த்தம் இல்லை. பகவான் 2 நிமிஷம் வதம் பண்றது கொண்டு லட்சுமா இருப்பேயானால் ஆகாசத்திலே குதிச்சு வரலாம். தூள்லேருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிரசாதம் தூள்ல இருக்கான்னு சொல்லியிருக்கான். அவருடைய வாக்கியத்தை சத்தியமாக்கணும் ஒன்றும். அதனால தூள்லேருந்து வந்தானாம். சத்தியம் விதாதும் இதமிருத்திய பாகிதம். அதே மாதிரி நாரதாச்சாரியார் சொல்லியிருக்காள். கையாதீங்கன்னு கரை எதிர்த்து வரும்போது மூடா அவளை விடுடா பாகவதோத்தர் மரப போறான். கையாளிட்டு வந்து அவருக்காக பகவான் தனியாக அவதாரம் பண்ண போறான்டா. பாகங்களுக்கு பின்னாடி நடக்கும்போது பின்னாடி தெரியும். அந்த நாரதாச்சாரியால் பிரமபாகவதோத்து வராச்சு.
அந்த வாக்கியத்தை சத்தியமாக்குறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணினான். கஷ்யப் பிரஜாபதி திடீர்னு சொல்லும்போது 2 அசுரன் பிறக்க போறான். அதில் ஒருத்தர் பாகவதோத்தர் பிறக்க போறான். பகவான் அவனுக்காகவே தனி அவதாரம் பண்ண போறான்னு சொல்லியிருக்கார். அதனாலேயே பகவான் அவதார சத்தியம் பிதாதும் நிஜ சத்திய பாரதம் அவதாரம் பண்ணி 2 விஷயம் நிகிரகிச்சு அவதாரம் பண்ணும்போது விமரிச்சார். ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றார். என்னன்னா பிரம்மன் அந்த அதில் தூண் படந்தது. அந்த அதிர்ச்சியில் பிரம்மதேவன் தன் ஆசனத்திலே கீழே வந்தான். பாபுக்கு என்ன அதிசயம் கிடைக்கும்? மீதி இந்திரன் வந்தான், சந்திரன் வந்தான், குபேரன் வந்தான் சொல்றாரு. அதிர்ச்சி பிரம்மதேவன் குட்டி கீழே வந்தான். ஏன்னா பகவான் அவதாரம் பண்ணும்போது பிரம்மதேவனையும் ஒரு வெடி அடிச்சாலாம். இப்படி சத்தமத்தை அவர் வரப்படுத்தி தர்மத்தை கேடா அப்படின்னு அவர் ஒரு வெடி அடிச்சுட்டு கீழே வைக்கிறானோ. அதனால்தான் பிரம்மதேவன் வந்து கீழே வந்தான் ஆசனத்தில். பின்னாடி சொல்லுங்க இருக்கா பிரம்மதேவன் கொடுத்து வர கொடுத்துட்டு பண்ணாதே வர கொடுக்குறவோ ஜாகிரதையாக எல்லாரும் எழுத்துக்குள்ள போகிற மாதிரி பண்ணிக்கும் அப்படின்னு பிரம்மதேவன் போட்டு பின்னாடி சொல்றான்னு சாமி. அதனால தான் பிரம்மதேவன் வெடி அடிச்சு ஆசனத்திலே கீழே வந்தான் பிரம்மதேவனுடைய அப்படிலாம் சொல்லி பிரகலாதன்ற சோகத்தால் சூத்திரம் பண்ணி ரூபம் சிம்ம விவேகாயி தனாஸ்வரந்தி மகாபயம் வரும்போது ஒரு நினைச்சா அந்த பயங்கள்லாம் தெரிச்சு விடணும். இன்னைக்கும் லட்சுமி சிம்மம் ஆதிசங்கத்தை காப்பாற்றிட்டே பரமாவத்தில் தரை செய்வது நான் கத்தி எடுத்தது. காவிரன்னு சொல்லுவாங்க. அவன் பேரை மாற்றி சொல்றான் ஆனந்தமான் அப்படின்னு சொல்றாங்க பேரை. காவிரன்னு சொன்னா கபாலம் மதுன்னு சொன்னா கொஞ்சம் எல்லாரும் தெரியுது. கபாலம்னா மண்டபம் ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு பேர் சொல்றாங்க. ஆனால் காப்பாளிக்க அது கையில் கத்தி இருப்பான். வாழ்க்கை பாலத்தில் பார்த்தோன்னா அதில் ஆனந்தமாக இருக்கு. அப்படி ஆச்சாரியனுடைய ஒரு ரூம் இருக்காரு. நோண்டினா மண்டவோடலாம் கிடைக்கும். வெயில் கொஞ்சம் வேணும். நாங்கள் மண்டவோட பூஜை பண்ணுவோம். நல்லா வச்சுருக்கோம். எத்தனையோ பேர் வந்து பண்ணுவாங்க. மண்டவோட நம்ம போலீஸ் எடுத்தாலே வச்சுருக்கேன். பூஜை பண்ணுவோம். நாங்கள்லாம் எங்களுக்கு கபாலம் ரொம்ப முக்கியம். நானும் பூஜை பண்ணுவோம். வச்சுட்டு இருக்கோம். சட்டத்தில் எது வேணாலும் வந்து தப்பிச்சுக்கலாமே. ஆனந்தமாக பேர் வச்சுட்டு கையில் கத்தி வச்சுன்னா அவர் தூக்கி போடுவார். பெரிய தேவைப்பட்டா இன்னைக்கு இருக்கு வடையிலாம் இருக்குது. நல்ல பெரிய காபாரிக்கு வந்து இருந்தது. ஆனந்தமாக பார்த்துருப்பேன். சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த பேரை நான் மாட்டிக்கப்படாது அப்படிங்கிற முறையில் அது மாதிரி சுவாமி அது மாதிரி மகாபே வந்தபோது சங்கரத்துக்கு ரசிக்கலையா கத்தியை தூக்கி நிறைய வெட்ட வர்ற நிலையில வந்து காப்பாற்றினாங்க. அவன் பிரகலாதனை கைது செய்ய வர்ற நிலையினால காப்பாற்றினான் சுவாமி. நிசிம்மத்துடைய லட்சணமே இப்படிதான். சில தனிப்பட்ட விஷயங்களை சொல்லப்படாதுதான், சந்தேகம் இல்லை. ஆனால் அடிக்கடி சொல்றத பாருங்க, நல்ல வாகங்கள் பூர்த்தியாக சொல்றாங்க. பின்னாடி வரத முன்னாடி தீர்மானம் பண்ணி சொல்லுவாங்க. கேரளாவில் தன்வந்திரி சன்னதி திருநாயிரம் தானியாசவன் சம்ஸ்கிருத பேர் இருக்கு. தமிழில் பேர் தெரியல. தானியாசவன் க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரம் தீட்சம் ரிசீவ் பண்ணும்போது கூப்பிட்டு எனக்கு ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணாலும் ரிசீவ் பண்ணுவாங்க. மந்திரம் நம்ம வந்து கேட்கவே இல்லை. அவளுக்கு குருட்டு கேட்க வேண்டிய நமக்கு எதை கொடுக்கணுமோ அவளுக்கு தெரியும். குழந்தைக்கு பருப்பிடாக கொடுக்கணுமா, தயிர் தான் கொடுக்கணுமா, சித்ராங்க கொடுக்கணுமா, பால் கொடுக்கணுமா, பழம் கொடுக்க அம்மாவுக்கு தெரியும். குழந்தை கேட்க வேண்டாம். நல்ல ஆச்சாரியர்கிட்ட பொறுப்பு அப்படிச்சுட்டா போறேன். எங்களுக்கு எதற்காக பிரச்சனை ரிஷிப மந்திரம் உபதேசிக்கிறான். நான் கூட எதுக்கு பெருப்பா திடீர்னு இது பின்னாடி எனக்கு உபயோகப்படுத்திருக்கோம். செங்கல்பட்டில் இருந்தபோதும் மகாபுரம் ஒரு விஷ்ணு நான் வெயில் கடுமையான இருந்தான். மகா கோட்டீஸ்வரன் 5 பங்களா இருக்கு. 6 ஒரு சோடாக்கம் நடத்திட்டு இருந்தான். நெடுஞ்செயலோடு சேர்த்து படித்து வரணும். எவ்வளோ தொந்தரவு படுத்துறாங்க. அவங்களையும் அந்த மந்திரம் தான் காப்பாற்றி கிடையாது. மந்திரம் பின்னாடி வச்சுக்கோட அவங்க எடுத்தாத காரணத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா மந்திரம் இல்லைன்னா அந்த ஆபத்தை நான் தப்பித்து வந்துட்டே முடியாது. அவங்க எவ்வளோ அசத்தை போக்குறீங்கன்னு சொல்லுவோம். அண்ணாநகன் காலையில் நான் இருந்தேன். அங்கே ஒரு கிறிஸ்தவன் கொட்டா போட்டு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தான். மீன்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம்
ராத்திரி 10 மணிக்கு அவர் கூப்பிட்டு மிரட்டினான். 3 மணிக்கு அத்தனையும் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். நெஞ்சே எல்லாத்தையும் அவ்வளவு என்னையும் கூப்பிட்டு போயிட்டான். 3 மணி வரை ஒரு பிள்ளையாருக்கு ஒரு கட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அது அவருக்கு விஷயம் பண்ணோம். கூப்பிட்டு 3 மணிக்கு மிரட்டினான். எனக்கு ஆச்சாரம் அனுகிரகம் கொடுத்த மந்திரமெல்லாம் இருக்கு. எனக்கு சொல்லிட்டு வந்தேன், 3 மணிக்கு வரையும் விவாதம் சொன்னேன், கொட்டப்படாது. என்னென்ன பேச்சு அசத்துக்கள் பப்ளிக் பர்பஸுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால நான் போயிருக்கேன் சொன்னேன். பப்ளிக் பர்பஸ்னா கப்பு சீட்டு போனேன் இல்லை, நிலவே வராது. அசத்து கொண்டே பேச்சு பப்ளிக் பர்பஸ்னா கப்பு சீட்டு எடுப்போம். நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், 3 மணிக்கு பொதுவாக எங்கள் குடும்பம் எங்களால் ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதா நாள் பார்த்தா ஆரம்பிப்பாடு. நான் எப்போ இப்படி மிரட்டுறையோ நாளை காலம்புல 6 மணிக்கு அங்கே கணவன் தேவம் பண்ண போகிறேன். அந்த பிளாட்டில் தெய்வம் இருந்தால் அதை எடுத்துக்கோ. காலையிலேயே வந்ததுன்னா 6 மணிக்கு வந்து தேவம் உன்னை திருவாதிரி பண்ணால் அதேடா வந்து வரம் விஷயமும் மகாபாரத்தை காப்பாற்று சத்ருக்குலேருந்து மகா அசத்தான சத்ருக்கிட்டேருந்து கிருஷ்ணரை கூட்டு மிரட்டிக்கா ராத்திரி வரையா ஓடி போனான்னு சொன்னான். எவ்வளோ பயங்கரவாதியா இருக்கணும். இன்னைக்கு பல மந்திரங்கள் தெளிவாக அனுபவிச்சுதான் இருக்கிறாள். பாக்கி கொடுக்கிறாள், வாங்கிக்கிறாள், தெரிஞ்சுக்கிறாள், அனுபவிக்கிறாள். அது மாதிரி விஷயம் மந்திரம் விதிக்கிறியா கேட்டுட்டு எனக்கு கொடுத்த மந்திரம் விஷய மந்திரம் எல்லாருக்கும் இருக்காது. ரொம்ப அபூர்வமாக செய்வதற்காக இருக்கும். அது கேட்டுட்டு ஒரு நெரு சுவாமி இருக்காரு, பாதபட்சம். அவர் கேட்டுட்டு வந்த அந்த மந்திரம் உங்கள்கிட்ட இருக்கா? நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், எனக்கு தரப்படி வாங்கினாள். உங்களுக்கு கொடுத்து சந்தேகம். அற்புதமான மந்திரம் பிரதிக்கிரியான சிவன் எதிர்த்து சிவன் மந்திரம் பேரே இருக்கா. கேட்டு வாங்கிட்டார் நெரு சுவாமி. நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன் இந்த மந்திரம். அதில் காலகரணின்னு ஒரு சப்தம் வந்து காலகரணின்னு ஒரு தேவதையை ஆராதிக்கிறார்கள். அந்த தேவத்தை குறிப்பிட்ட அந்த மந்திரம் வந்ததுனால அந்த மந்திரத்தை நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், உங்களுக்கு தேவையே கொடுப்பது அவ்வளவு பிரத்யட்சமான மந்திரம் சிவ மந்திரம். இதெல்லாம் சின்ன குழந்தை இதெல்லாம் ஆனால் எல்லாரும் ஒன்று தான் தெரிஞ்சுனேன். அசத்துக்களை எது தைரியமாக எதிர்க்க ஆரம்பிச்சா பல பேர் சகாயம் பண்றாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அங்கிருந்து உங்களுக்கு எத்தனை அடியாளர்களோ கேளுங்கோ, நான் அம்சிக்கிறேன். கலெக்டர் ஆஃபீஸில் என்ன முடியுமோ சொல்லுங்க, நான் முடிக்கிறேன். ஆனால் இது பேரை எப்படி சொல்றாங்க, கிட்டத்தட்ட 30 பேர் இப்படி பண்ணாங்க. அப்பதான் புரிஞ்சுட்டேன். அவன் அசத்துக்களை எதிர்க்க ஆரம்பிச்சா பல பேர் சகாயம் பண்றாள். வெளியில பேரை எப்படி சொல்றாங்க, ஆசீர்வாத அனுபவத்தாரையும் கொடுத்துட்டேன். வெளியில பேர் சொல்றாங்க. ஆனால் என்ன வேணுமோ பெருமோ படம் வேணுமா அவரை கட்டாயம் எதிர்க்கணும் சார். அது வேற கட்டாயம் எதிர்க்கணும். ஆசிரியப்பட்ட எப்படி பறந்துட்டு எனக்கு எப்படி நடத்துறாங்க. நிச்சயமும் அத்தனை பிரத்யட்சமான மந்திரம் ரூபம் சிவ விபயாயி தனாஸ்து வந்து எப்பேற்பட்ட பயங்கள் சிவத்தை செஞ்சாலும் அந்த பயங்கள்லாம் தெரிஞ்சு போகட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணாலும் தெரிந்தது. பாகவத்தை வெறும் பார்த்துட்டு போனால் அர்த்தமே புரியாது, அது பாவே புரியாது. நல்ல ஆச்சாரனுடைய அனுகிரகத்தோடு இறங்கி அதை அனுபவிக்கிற நிலையில ஹிருதயத்துக்கு ஒருவாய் பார்க்கணும். இது முடிஞ்ச உடனே திருமண சம்பாரம் சேர்த்து சொன்னார். நிருசிம்மாவதாரம் திருமண சம்பாரம் ஒரு சம்பந்தம் இல்லை. மீதி எல்லா சரித்திரம் ராஜா கேட்டு சொல்லியிருக்கார். திருமண சம்பாரம் ராஜா கேட்காமலே சொல்றாரு. ஆசிரியரே என்ன காரணம் தெரியும், எப்படி அனுபவிக்கிறாங்கிறது எல்லாம் விளையாடு. பெரியவாடா நல்ல பாகவதத்தோட நிசிம்மத்தை அனுபவிக்கிற போது பரமேஸ்வரி அம்சத்தோடு அனுபவிப்பார். பரமேஸ்வரி அம்சம் உண்டு நிசிம்மத்துக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடு அனுபவிப்பார். அதான் உண்மையா நிசிம்மத்தை அனுபவிக்கிறாரே அடையாளம். அவர் அப்படி அனுபவிக்கிறோம்னோ நிசிம்மத்தை பரமேஸ்வரி அம்சம் உண்டுன்னு அனுபவிச்ச உடனே பரமேஸ்வர சம்பந்தமான ஏதாவது சரித்திரங்களும் தோணித்து திரும்ப அதே காலம் பார்த்தாதான் அதுக்கெல்லாம் காரணம் முடியும். வெள்ளம் அப்படியே புத்தகத்தை பண்ணிட்டு அடுத்த சரித்திரம் எடுத்து போற முடியாது. எப்படி அனுபவிச்சிருக்காங்களா பரமேஸ்வர சம்பந்தம் உண்டு. அதனால பரமேஸ்வர சம்பந்தமான சரித்திரம் எடுத்துக்கணும்னு திரும்ப சம்பவம் சரித்திரத்தை சொல்லி அந்த தர்மபுத்திரத்தை எப்போதுமே ஒரு குறைவு உண்டு. எவ்வளவுதான் பகவத் பக்தியை பற்றி சொல்லுவோம், பகவானுடைய காரணத்தை பற்றி சொல்லுவோம், பன்னாசம் தர்மம்
தர்மம் தர்மம் தர்மம்னு அதனால்தான் பல சிரமங்கள் அவருக்கு வந்தது. தர்மங்களை விட வேண்டிய இடம் உண்டு, அதை பத்தி பல பேர் தெரியாது. தர்மத்தை விட வேண்டிய காலங்கள் உண்டு. நிறைய திருஷ்டாந்தம் இருக்கால் சில சபையில் சொல்ல முடியாத திருஷ்டாந்தம். இப்ப பரவாயில்ல வேணா சொல்லலாம். இப்ப நிறைய அனுஷ்டானம் சொல்லப்பட்டது. அவங்களோட அனுஷ்டானம் எதுக்கு செல்வதில் ஒரு சமயத்தில் விடுறதுக்கு சந்தேகம் வரும். அனுஷ்டானத்தை நிறைய சொல்லிட்டு விடுறதுக்கு சொல்லுறாங்க. அதுதான் வாஸ்தவம். கல்யாணத்தை பொண்ணுக்கு பார்த்து பார்த்து 7-8 ஸ்ரீடு அலங்காரம் வைப்பாடு விட்டு வைப்பாடு வைப்பாடு வைப்பாடு. அவங்களோட அலங்காரமும் எதுக்கு தெரியுமா? கலைக்கிறதுக்காக. அலங்காரம் கலைக்கிறதுக்காக அலங்காரம், விடுறதுக்காக தான் அனுஷ்டானம். அந்த நிலை வந்து விடணும். சோம்பேத்தனா படுத்துட்டு அதுக்காக சுவாமி அந்த நிலை வரும்போது விடணும். ஆனா அந்த எண்ணம் வரதே வரவே இருக்கு. அந்த அந்த எண்ணம் தர்மத்தில் வர தர்மம் 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 கட்சி வரை இவ்வளவு தூரம் சொல்லி பரமேஸ்வரத்தை சொல்லி இவ்வளவு சொல்லுறார். வர்ணாசிர தர்மம் அவருக்கு அதான் முக்கியம். வர்ணாசிர தர்மம் சொல்லி அதான் இந்த அத்தியாயத்தில் வர்ணாசிர தர்மம் சொல்லி இந்த தர்மத்தை முறையோடு அனுஷ்டானம் பண்ணினா கிரகஸ்தோ ஏன உதவியும் அந்ததான் ஆசிராமையோ அது கட்சியில இந்த முறையோடு அனுஷ்டானம் பண்ணாங்கன்னா ஏதோ சன்னியாசம் பண்ணிட்டாதான் கைவல்யம் முக்தி மோட்சம் வைகுண்டம் சன்னியாசம் பண்ணாதான் நினைக்காதே. முறையோடு இந்த தர்மங்களை வர்ணாசிர தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணினாலே சன்னியாசிகள் போராடே போய் அடையாளே அந்த இடத்த கிரகஸ்தனை அடைய முடியும். கிரகஸ்தோ ஏன பதவி அந்த சான்னா நேரே அர்த்தம். எந்த தடங்களும் இல்லாமல் அந்த சான் ஞாசினாமியோ அது சன்னியாசிகள் அடையிற ஸ்தானத்தை கிரகஸ்தனை அடைய முடியல அப்படின்னு மனுஷன் சொல்லி அதை முடிச்ச உடனே கொண்டு சில சரித்திரங்கள் ஆரம்பிச்சு கஜேந்திர மோட்ச சரித்திர நாள், மகாலட்சுமி கஜேந்திர நாள் இதெல்லாம் முடிச்சுட்டு மகாபலி சரித்திரம் ஆரம்பித்தார். இன்னைக்கு மகாபலித்திரம் சொல்லும்போது ஒருத்தர் எழுதியிருக்காள் சொல்லுங்க எனக்கு. அதனால்தான் ஒன்று அவசரம் வேகமாக வந்தேன். பலே பரத்ரயம் பூமே ஒன்னோட திரும்பி போச்சு. சாப்பிட்ற போது நிறையா ஐட்டம் பரமாறும். பரமாறும்போது அம்மா கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு ஸ்பூன் போடும்போது சொன்னால் அந்த அம்மாவுக்கு சமையலில் பெற்ற அத்தனை பரிசும் போயிடும். அதை அனுபவித்து கேட்டு வாங்கிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சால் அது தனியாக ஆனந்தம் தான். அது மாதிரி சொல்கிற போது இதை திருத்த சொல்லுங்கோ அப்படின்னு குறிப்பிட்டு கேட்டால் தனியாக அனுபவிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தனி சந்தோஷமாக தான் இருக்கு. அருள் பலே பதத்ரயம் பூமே கஸ்மாத் தனிரஜாஜதா பூத்தேஸ்வர கிருபணவதே லப்தார்த்தோ விபபந்ததம் ஏதத்வேதிதுமிச்சாமஹ பரம் கௌதூஹலம் ஹினஹ யஜ்ஞேஸ்வரஸ்ய பூர்ணஸ்ய பந்தனம் சாப்யநாததா. மகாபலி திருச்சந்திரம் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. என்ன தெரியுமா? பொதுவாக உலகத்தில் பகவான் ஒரு துளசியை வச்சாலே திருப்தி பெற்றுடன் தன்னையே அடிமையாக்கியுடன் இதுவரை அப்படி கதைகள் வந்துட்டு 3 அடிங்கிற பேர்ல 3 லோகத்தையும் கொடுத்துருக்கான். அவனை கீழே இணைக்கிறான்னு சொன்னா பகவானுடைய கல்யாண குணத்துக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கே ஒண்ணு. 2வது 3 லோகத்தினுடைய கொடுத்தவரை கீழே இறக்கியிருக்காரு. கஸ்மாத் விளையாட்டுதா பூர்ணச பந்தனஞ்சா பிரகாசா. உலகத்துல அள்ளி கொடுக்கிற பிரபு 3 அடிக்கு கை நீட்டுதான் சொன்னாரு. அள்ளி கொடுக்கிற பிரபு கை நீட்ட வேண்டிய விஷயங்கள் வந்தது. விஸ்தாரமா சொல்லணும்னு கேட்டதுக்காக வாமனாவதாரி சரித்திரம் ஆரம்பிச்சு தேவதை 3 லோகத்தையும் அவரோட ராஜ்யம் சில போது தேவதைகிட்ட வரும், சில போது அசுராட்ட போகும். யாருக்கு பலம் இருக்கோ அவர் ராஜ்யத்தை பரிபாலிடுவார். அதனால என்ன பண்ணினார்? தேவதைகள் கையில் ராஜ்யம் கொடுக்கிற போது சுக்கராச்சாரிய அசுராவுடைய குரு இருக்காரு. அவர் ஒரு யாகம் பண்ணி வச்சு மகாபலிக்கு குருவுடைய அனுகிரகம் தெய்வத்துடைய அனுகிரகம் அந்த திரைலோக்கிய ராஜ்யத்தை காலி பண்ணி விட்டு ஓடி போயிட்டான். அந்த அளவுக்கு அந்த மந்திர சக்தி
தைலோக்கிய ராஜ்யத்தை போய் இது கொடியேற்றி அவ அசுராணி ராஜ்யம் நடந்துட்டு இந்திரனும் இந்திராணியோடையும் இருக்கிற போது அவ அம்மா கருது அந்த ராஜ்யத்தை இவன் பிடிக்கணும்னு சொல்லிச்சு. பதவியில் ஒன்று இருந்தா 2 கோச்சி சண்டை போட்டுன்னா இருக்கும், பிரபஞ்சம் முடிகிற வரை இருக்கும். ஒருத்தரோட அடிநடி சண்டை தகராறு பார்க்கிறோமே. அதனால அவன் என்ன பண்ணினான், ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி பகவான் ஸ்ரீனிவாசன் ஆராதி. அதனால அவன் ஆச்சாரியோட அனுகிரகத்தை அடைஞ்சு ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கான். அதனால யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, பகவான் வாங்கி கொடுத்தாதான் உண்டு சொல்லி பகவானை பிரார்த்திச்சு சுவாமி வாமனனை அவதாரம் பண்ணி அந்த குடும்பத்தில் அதிதி பிறந்து சர்வேஸ்வரான் பகவான் வைகுண்ட ரூபத்தோட அவதாரம் பண்ணி திருவோண நட்சத்திரத்தில் அவளை பிரகாசிக்க அந்த சரியான வயசு உடனே பூனல் வைதிகமான முதலில் 5வது வயசுல பூனல் போட்டாங்கிறான். 5வது வயசுலேயும் பூனல் போட்டுருந்தோம். தகுதி உள்ளவராக இருந்தான். உபநயனம் பண்ணி உபநயத்தில் யார் யார் என்னென்ன பிரசன்டேஷன் பண்ணான்னு சொல்லி வைதிக தர்மம் தெரிஞ்சு அந்த 10 ஸ்லோகம் உபநயத்தை பற்றி வர்ணித்திருக்காடி. அதை பார்த்தா வைதிக தர்மம் முழுக்க அந்த 10 ஸ்லோகத்துக்குள்ள இருக்கு. ஏதோ பிரம்மலட்சால் பாகவத தர்மம் ஒன்றும் இல்லை, எல்லா தர்மம் தெரியும் மகான்களுக்கு. வைதிக தர்மம் முழுக்க அந்த ஸ்லோகத்துக்குள்ள 10 ஸ்லோகத்துக்குள்ள அப்படி சொல்றார். அன்னபூர்ணாவதியவே வந்து முக்கியப்பட்டாலும் பகவான் மாமன் குடும்பம் மகாபலியுடைய எதிர்பார்த்து எப்போ போகலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு தோணுது. யாகங்கள் பண்ணணும்னா பூலோகத்துக்கு தான் ஆகணும். அதனால நம்மதான் அதே இடத்துல வடக்கு பக்கத்தில் மிருகச்சம்னு ஒரு இடம், அந்த இடத்துல பிரிஷா பந்தல் போட்டு அஸ்வமேத யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணி யாகங்கள் நடந்துருக்கு. இன்னைக்கு தார்மிகா பல பேர் இருக்காங்க. மிருகச்சம்லாம் பரூச்சின்னு சொல்றோமே, பம்பாயிலிருந்து அகமதாபாத் போகிற இடத்துல அடுத்த ஜங்ஷன் பரூச், அதுதான் மிருகச்சம். வெள்ளைக்காரன் மாற்றினான பல பேர் அதுதான் அது ஒன்று. அதனால குஜராத்தில் தமிழ்நாடு இருக்கோம், ஜென்மாவில் ஒரு வழியாவது அங்கே போய் ஏதாவது தானங்கள் பண்ணுவான். ஏன்னா இன்னைக்கும் இங்கே தானம் பண்ணினா பகவான் கையெழுத்தி வாங்கிக்கிறான் அப்படின்னு குஜராத்தியோட நம்பிக்கை. ஏன்னா அவன் கையெழுத்தி வாங்கின இடமாச்சு இது. அதனால ஜென்மாவில் போய் என்ன முடியுமோ தானம் பண்ணுவான். நம்ம லட்சுமிநாராயணன் இருக்கார் ஐஏஎஸ், நம்ம சொன்னதை கேட்ட உடனே அம்மா வயசு போய் அங்கே போய் கோதானம் பண்ணினாங்க. அங்கே இருக்கிற அக்னிஹோத்திரி கோதானம் பண்ணுறது தீட்சை. தர்மங்கள் சொன்னால் பிடிச்சுக்கிறதுக்கு பல பேர் இருக்காள், சொல்லுவாங்க இல்லை, அது ஒன்றாக குறை சொல்லுவா கிடையாது. தலைக்கு என்ன கிடைக்குமோ அது பிரசார வாழ்ச்சா சொன்னாலே தவிர போய் பண்ணிட்டு வந்தாங்க ஐஏஎஸ் லட்சுமிநாராயணன். ஜென்மாவில் ஒரு யாரும் நம்ம போய் தானம் பண்ணணும். அவளுக்கு புண்ணிய பக்கத்தே பக்கத்தே இருக்கு. ஏகாசமே ரகுநாதேஸ்வரர் ஸ்ரீமத்தில் இருந்தார், நல்லா ரிட்டாங்க. அங்கே யாகம் பண்ணி பகவான் வந்து கையிலிருக்கிறாங்க இல்லையா, அங்கே யாகம் பண்ணினா பகவான் அவிர்வாகத்தை கையிலிருத்தி அவங்க இருந்திருக்காரு. அங்கே போய் யாகம் பண்ணி, யாகம்னா அந்த இடம் ஒன்றும் கிடையாது, வெறும் தடால் ஒரு சிவன் கோவில் இருக்கு, அவ்வளோதான். அங்கே அர்ச்சகாரங்கிறதாக 2-3 ரூம் இருக்கு, அவ்வளோ. அத்தனையும் பந்தல் போட்டு வித்துக்கள் 20 பேர் அவ்வளோ குறைஞ்சபட்சம். அவ்வளோ அந்த மாதிரிலாம் வருவார். அவ்வளோ பேருக்கு இந்த ரூம் தெளித்து பந்தல் போட்டு பிரமாதமாக ஏற்பாடு பண்ணி பண்ணினாங்க. பகவான் இடத்துல போய் அங்கே யாகம் பண்ணினா பகவானே கையிலிருத்தி வாங்கிக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையில் சோமையாகிறதுலாம் 16 வித்திகள். அது தவிர கையில் பண்ணுறது குறைஞ்சபட்சம் 4 பேராக போடும். 4 பேர் இருக்கு. நான் நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். சிவா வேற டவுன் வேண்டாம், 2 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே போகணும். அதுதான் டவுனை தவிர நதிக்கரையில் ஒரு டவுன் கிடையாது. நான் உப்பு வேணுனாலும் 2-3 கிலோமீட்டர் அங்கே போய் வாங்கிட்டு வரணும். அப்படி வந்து பண்ணிதான் அங்கே போய் அது மாதிரி அந்த இடத்துல போய் யாகம் பண்ணாங்க. மிருக பட்சம் இடத்தை அமைச்சு யாகம் நடந்துருக்கு. சுவாமி பார்த்தாள், சரி யாகம்லாம் பொதுவாகவே இல்லைன்னு சொல்லாதவன் மகாபலி. அதுவும் யாக காலத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டான். கலே எங்கே விவாகேச நாஸ்தி சப்தோ நினைத்ததே. 3 இடத்துல இல்லைங்கிற வார்த்தையே வரப்படாது. களே எங்கே விவாகேசா, களம்னு சொல்லுவாள். நாளில் நெல் அடிக்கிற இடம் இருக்க, நெல் அறுவடை இடத்துல அடிக்கிறாள், அதே களம் பேர்.
அங்க எல்லா பிச்சைக்கான ஒரு களத்துக்கு முரத்தில் அள்ளி கொண்டே போடுவார். அதுவே சாக்கரை அடிச்சு வீட்டுக்கு கொடுத்தா ஒரு பிச்சைக்கார ஒரு முடியோட அடிச்சு போட மாட்டான். களத்தை எல்லையில் வறுத்து கொடுத்தா அடுத்த வயல் கிடையாது. அதே மாதிரி எங்கல்ல யாகத்தை ரித்திகளா இருக்கலாம் தான் கொடுக்கணும்னு சொல்லி யார் வந்தாலும் கொடுக்கணும். இவன் யாகத்தை மட்டும் இல்லை, இது மாதிரி பொதுக்காரங்களை கூட யார் வந்தாலும் கொடுக்கும். கடை எங்கே. மூணாவது விவாகேச்சா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணான், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணான். அந்த நாளில் கல்யாணத்துக்கு போது வரக்கூடியதுன்னா 4 நாளைக்குள்ள வந்து கல்யாணம் விசாரிப்பார். அவன் பெருவாண்டாளெல்லாம் தாம்பூலம் கொடுப்பார். கல்யாணத்துலேயும் வெள்ளையச்சா கொடுக்குறது நம்ம மாதிரி விழாவில் கல்யாணம் 5 நாளைக்கு கல்யாணம் ஆகணும். ஒரு கிழமை கல்யாணம் 4 நாளைக்குள்ள மகான்கள் வந்து கல்யாணம் விசாரிப்பார். தாம்பூலம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணுவார். விவாகத்தில் பிள்ளையோட விவாகமாக இருந்தாலும் சரி, பையனுடைய விவாகமாக பொண்ணுடைய விவாகமாக இருந்தாலும் சரி, கலே யஜ்ஞே விவாகேச்ச நாஸ்தி சப்தோ நவித்ததே. இந்த மொழி இல்லையே வார்த்தை சொல்ல வாக்கிலே வரக்கூடாது. பொதுவாக மகானுடைய வாக்கிலே இல்லையே, கிடையாது, முடியாது, மாட்டேன் இந்த வார்த்தையெல்லாம் வராமலே வாக்கு டாக்டருக்கு பார்த்து சொல்லுவார். மகான்களை குறித்து பார்த்தா தான் தெரியும். அமங்கலமான வார்த்தையை வராது வாக்கு, அதுவும் அங்கே கட்டாயம் வரக்கூடாது. அதனால எங்கேயும் கிடையாது வார்த்தை சொல்ல முடியாது. அங்கே போய் கேட்போம் அப்படியே தீர்மானம் பண்ணி அங்கேருந்து கிளம்பி தன்னன்மதாய ஸ்தட உத்தரே பலே எதிர்த்திடஸ்தே பிருகு கச்ச சம்யதே பிரவர்த்தயந்தோ மிருகவக் கிருதோத்தமம் வெசக்ஷதாராதிதிதம் யதாரவிம் தனித்திடோ யஜமான சதஸ்யாः ஹதத்திடோ வாமன தேஜசா நிருபா சூரியக்கிலாயாத்யுதவா விபாவசு சனத்குமாரோததிதிக்ஷயா கிருதோ இத்தம் சிஷ்யேஷு பிருகுஷ்வனே கதா விதர்க்கியமானோ பகவான் சவாமனः சத்ரம் சதண்டம் சதலங்கமண்டலம் விவேஷ விப்ரத்தய மேதவாடம் பௌஞ்யா மேகலயா வீதம் உபவீதாதினோத்தரம் ஜடிலம் வாமனம் விப்ரம் மாயா மாணவகம் ஹரிம். பகவான் வரத அப்படியே வர்ணிக்கிறார். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிக்கு என்ன லட்சம் உண்டோ? முழங்காலுடைய வஸ்திரம். பிரம்மச்சாரிகள் வஸ்திரம் முழங்காலுதான் கட்டிக்கணும். எல்லாம் அப்பதான் ஓடி ஆடி செஞ்சு உட்கார்ந்து எழுந்திருக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். சில பதங்களுக்கு காலாந்தரத்தால் மாறிட்டதால் அர்த்தமே தெரியல. கல்யாணத்துக்கு முதலாளருக்கு தியானவாசம் பண்ணலாம். தியானவாசம் சொல்லுவோம், அர்த்தம் சொல்லுவானே ஒருத்தரும் சொல்ல முடியாது. தியானவாசம் இல்லை, தானுவாசம். தானுவாஸ் தானுனா முழங்கால் அர்த்தம். முழங்கால் வரை வஸ்திரத்தோடு இருக்கிறனால இதுதான் கடைசி நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் மற்ற வசதிக்கு வந்துட்டு போகலாம். அது அழகாக மங்களமாக பெருமைப்படுத்தி கொண்டு வரும். அது தியானவாசம் தான் தியானவாஸ் அப்படியே வந்துடுது. முழங்கால் தான் வஸ்திரம் இருக்கலாம். அப்போதான் ஓடி ஆடி செஞ்சு சன்னியாசிகளுக்கு அப்படிதான் இருக்கும். விஸ்வான சன்னியாசி இருக்கலாம், ஸ்ரீ விஸ்வான சன்னியாசி இருக்கா. அப்புறம் நம்ம சன்னியாசி மாதிரி முழங்கால் காலில் கொடுக்க வராது. இதுதான் சொல்லிட்டாங்க. ரிக்ஷாக்கிறது உட்காந்து எந்த ரிக்ஷா பண்ணுறது சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிற முறையில் சாத்தாண்டியும் மாத்தாண்டியும் நல்லாவே இருக்கும். ஸ்ரீ விஸ்வான ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அது மாதிரி முழங்காலை வஸ்திரம், தலையில் தடை, கையில் தீர்த்த பாத்திரம். தீர்த்த பாத்திரம் சொல்றதோட இல்லை, சகலங்க மண்டம் தரத்தோட கூடிய தீர்த்த பாத்திரம். நாமெல்லாம் போட்டோக்கள் வச்சுப்போம், அது ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி வேஷம் போடுற வழக்கம் கிடையாது சுவாமிகிட்ட. அதனால பெரியவாள்லாம் சஞ்சாரம் பண்ணினாள்னா கையில் தீர்த்த பாத்திரத்தோட தான் சஞ்சாரம் பண்ணுவாள். அப்படிதான் போகணும். சாஸ்திரத்தை அப்படிதான் தெரிவிக்கு. இன்னைக்கு ஆந்திரா வச்சுருக்காங்க. ஆந்திர பிராமணாள் கையில் தீர்த்த பாத்திரம் தான் சஞ்சாரம் பண்ணணும். நாமெல்லாம் விட்டுருவோம். எங்கள் பெரியவாளெல்லாம் இருக்குது. கையில் தீர்த்த பாத்திரம் போகணும். தமிழுக்கு வந்தாச்சே. தமிழே கொஞ்சம் கல்வியோட அம்சப்பட இடம்தானே. தானே எல்லாத்தையும் விடுபடியாக விடுறது. ஆந்திராவில் வச்சுருக்காள் கையில் தீர்த்த பாத்திரத்தோடு தான் போகிறது. இதோட பரவாயில்ல. ஒடுபடி சாட்சியும் தந்தார். எல்லா சாட்சியும் புருஷால் தான் தீர்த்த பாத்திரத்தோடு போவாள். அவனோட சின்ன ஒரு வெங்கச்சோடு எடுத்து தன் பத்திரை எதிர்ப்பு சிலர் போட்டு சொல்லுவாள். அவளும் தீர்த்த பாத்திரத்தோடு போகணும்.
தர்மம் புருஷார்த்தம் பெரிய சுகரெல்லாம் இருக்கு. முழு சுகருக்கு சுகம் எடுத்து எடுத்து சொல்லி கருத்து அந்த அளவுக்கு பரிபாலிச்சான வாழ்க்கை சொல்ல போறோம். சகல கமண்டலம் படை பதாச தண்டம் வேத தீர்த்த பாத்திரம் வாக்கர் வேத மந்திரம் ரிக்வேதம் தமிழ் வாதிராஜ சுவாமிகள் மாதவாண்ட பெரிய ஆச்சாரியர்கள் தசாவதார ஸ்ரீம் இருக்காங்க. ஒன்றாங்க விப்ரம்னு இருக்கு. விப்ரம்னா வேதபாரணம் மட்டும் வந்தாலும் அர்த்தம். அவனா ரிக்வேதிகள் அதனால ஒன்றும் தெரியாது. ரிக்வேதங்கள் வந்தாள் அப்படின்னு சொல்றாரு. இவர் வாதீஸ்வரர் மத்வாச்சாரியாருக்கு 4வது பீடம். அவர் பல சீர்திருத்த பண்ணினால் மத்வ சம்பிரதாயத்தில் அவர் தசாவதார ஸ்ரீன்னு 10 அவதாரத்தில் சோதனை பண்ணியிருக்கார். வாமனாவதாரம் சொல்லும்போது ரிக்வேதம் வந்தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றார். அதனால ஏன்னா அந்த நாடெல்லாம் பெரியவாழ வேதபாராயணம் பண்ணால் அவரோட வாக்கு சும்மாவே இருக்காரு. அதனால அவருக்கு கௌரவம் இருந்தது. இப்போ ஒன்றும் கிடையாது. சினிமா பற்றி டிவியை பற்றி பேசிட்டு இருக்கோம். அவரை என்ன மரியாதை இருக்கு, என்ன விஸ்காரம் இருக்கு. சத்விஷயங்களை தாண்டி இன்னொன்னே நினைவு வராத வாக்குல அப்படி வேதமந்திரங்கள் உள்ளவரால் பகவான் உள்ளவத்தோட பல மேல ஒரு அதிசயங்கள் நடந்தான். என்ன சுவாமியை பார்த்தா 5 வயசுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் ஒருத்தராவது இதுக்கு முன்னாடி பகவானை பார்த்ததில்லை. 5 வயசு தான் தெரியுது. ஆனாலும் 1 முழம் 2 முழம் நகர்த்த தாடி உள்ள மகர்லாம் இருந்துட்டு வாங்கோடு வரவேற்றாளாம். பிரவிஷ்டம் வீட்ச பிருகவா சசிஷாஸ்தே சாபிபி அக்னி குண்டத்தில் அக்னி பகவான் எழுந்து வரவேற்றாளாம். அக்னிதான் பகவான் சர்வன்ட்டு மகாபலி பிரபாபூதம் என்றால் காமிகள் கால்பட்டு கொடுப்பாரு. அவன் இருந்தானா சாவிலி பிரத்யகண்ணன் சமுத்தாயே சங்கிப்தா சஸ்யதேஜசா. யாராவது டவாலி போட்டுட்டு முன்னாடி வந்து எல்லாரும் எழுந்துருமோ சொன்னாலும் நினைச்சு போறாளுன்னு யாரும் டவாலி போட்டு பிராச்சீன வச்சு போட்டு வரானு அது டவாலி போட்டுட்டு அவன் சொல்லலை. சங்கிப்தா சஸ்ய தேஜசா. பகவானுடைய தேஜஸ் உட்கார முடியாம அவளை எழுதி முடியா பண்ணிட்டான். அந்த தப்பா பண்ண முடியும். என்னை கண்டு ஏன் எழுதுகிறேன் உன்னை கண்டு எழுதுகிறேன் தோழ கேட்பேன். நீ இல்லை நீ யாருப்ப அவளுக்குன்னா தாராத்தோட குடலை சக்திப்பா. அதை போய் தாக்கணும் மகான்கிற தபஸ் தூக்கி விட்டு எழுத முடியாது பண்ணிடுவது. இது ஒரு விஷயம். அங்கே இருந்தாலும் 2வது விஷயம். 3வது மகாபலி இருக்கா பரமாகம் பாவி. அவன் குரு சுக்கராச்சாரி வந்தா வாரும் கூப்பிடுவானே தவிர வீடு யார் வந்தாலும் தெரியும் பகவான் வேணாம் தான் அவன் கீழே இருக்கணும்னு நினைச்சான். சுவாமி ஏற்றுக்காத ஒரே திருக்குடம் அகம்பாவம். அந்த அகம்பாவோட நிறைய இருக்கும். அவன் என்ன பண்ணான்? அழகமான பிரமுதிதா தரிசனீயம் மனோரமம் ரூபானுரூபாவயமம் தஸ்மாசனமாரதே. பிரமுதிதாள் பகவானை பார்த்தோம்னா ஆனந்த கடலையே முழுங்காரம். எடமான பிரமுதிதா தரிசனீயம் மனோரமம். பகவானை பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணையும் மனசையும் பகவானை விட்டு திருப்ப முடியலாம். தரிசனீயம் மனோரமம். ஒருவேளை நமக்கு ஒரு சந்தேகம் வரும். சுவாமி குள்ளமா இருந்தாலும் சொல்லப்படுது. அதனால் கத்திரிக்காய் கைகால் கொடுத்த மாதிரி இப்படி போறாலும் சிவப்பதா எல்லாரும் வெடிக்க பார்க்கணும். அது மாதிரி எடுத்துட்டு போறோம்னு ரூபானு ரூபா வயவம். சரீரத்துக்கு இருந்த கைக்கு இருந்த விரலுக்கு இருந்த நகம்னு ராஜகோபால விக்கிரம் பார்த்துட்ட மாதிரி காணாம பிரபு. ரூபானு ரூபா வயவம். அப்படி பார்ப்போம். மகாபலிக்கு எத்தனை வேலைக்காரா இருப்பாங்க. ஒரு சின்ன எம்எல்ஏ வந்தாங்கன்னா எத்தனை பேர் கூட ஓடி வரா. அடுத்து நாளைக்கு இருக்கக்கூட தீர்மானம் பதவி இதுலேருந்து வரானே. இதுலேருந்து இப்போ ராஜாவுக்கு எவ்வளோ பேர் இருப்பாள், சக்கரவர்த்திக்கு எவ்வளோ பேர் இருப்பாள், திரிலோகாதிபதிக்கு எவ்வளோ வேலைக்காரா. கண்ணா காட்டினா போன தூரத்துக்கு மகாபலி நாள் இன்னொருத்தர் சொல்லப்படாதுன்னு தானே ஓடி போய் ஒரு பறவை கொண்டு போட்டு இப்படி உட்காரம்னாலும் தஸ்மாசனமாஹரதே.
தானே பிரகாரித்து போட்டானா அவன் ஜென்மாவில் பொறுத்தியாருக்கு ஆசிரம் போட்டதால் எனக்கு தான் நினைச்சிட்டான். யாகத்தை தீட்சிதர் இருக்கிறவளுக்கு சில நியமங்கள் உண்டு. நாபிநந்ததி நாபிவாதேதி அப்பியாச்சாரியம் சிஷரம் ராஜானம் யார் இருந்தாலும் எழுந்திருக்கப்படாது, சந்தோஷப்படக்கூடாது, நமஸ்காரம் பண்ணக்கூடாது, எல்லாம் விதி யாகத்துடைய பந்தியில். உண்மையான பக்தியுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நிறைய கட்டுப்பாடு இருக்கணும், எல்லாம் மறக்கணும். அதுதான் உண்மையான பக்தியுடைய அடையாளம். அந்த நியமத்தில் உள்ளவன் யாரையும் எதிர்க்க நாபிநந்ததி நாபிவாதேதி அப்பியாச்சாரியம் சிஷரம் ராஜானம் விதி சாக்கியாயனகம் நாமஸ்தம். ராஜாவே வந்தாலும் சரிதான், ஆச்சாரியர் வந்தாலும் சரிதான், இதோட மாமனார் வந்தாலும் சரிதான். அவளுக்கு மாமனாட்டையும் பயப்பட்டு கொள்வது. அதனால இது 2 பேரும் இடத்துல போறாதோ அப்பியாச்சாரியம் சுசுரம் ராஜானம் விதி சாக்கியாயனகம். அப்பேற்பட்ட விதி உள்ள மாமணி எல்லாத்தையும் மறந்தான். भगवान नमस्कार नाम स्वागते नाभिवन्द्याथे पादौ भगवतो बलिः अवनित्यार्चयामासे मुक्तसंग मनोरमम्. என்ன பண்ணார்கள்? யாரையும் எதுவும் கேட்கலை, பகவான்கிட்டையும் பர்மிஷன் வாங்கலை. தானே ஓடி போய் தங்க தம்பாடும் தங்க சொப்பன தீர்த்தம் கொடுத்து தானே தீர்த்தம் போட்டு பெருமாளுடைய திருவடி அகம்பி அந்த தீர்த்தத்தை புரட்சிக்கிறான். நாராயணத்தில் படத்தில் கேட்டால் குருவாயூரப்பா அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சாமே பாவனிக ஆனீதமாசு பிரபுவி மாசாபிபூதை தம்ரம்யரூபமசுரா உனகாமிருதங்கா. உன்னை பார்த்துட்டு மெய்ப்பூச்சிட்டு நின்னாராமே பக்தியா சமேத்ய சுகிருதி. சுகிருதின்னா எத்தனை இமாலயம் மாதிரி புண்ணியத்தை குவிச்சிருந்தா உன் திருவடி அலம்பி அந்த ஜலத்தை நேரடியாக புரோட்சிக்கிற பாக்கியம் கிடைக்கும். அது மகாபலி கிடைச்சது, எனக்கு கிடைக்கலையே. பக்தியா சமேத்ய சுகிருதி பரிணிஜபாதோ தத்தோயமன்வதகமூர்தனி தீர்த்ததீர்த்தம் சாகதந்தே நமஸ்துப்யம் ब्रह्मण्डिंगरवामदे ब्रह्मणीनां तव साक्षाति मन्ये कार्यववर्धनं ब्रह्मनाள். நான் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்கிட்ட எதை எதிர்பார்த்து எங்கிட்ட வந்துருக்கு பிரம்மன் கிங்கரவா ஆரம்பிக்கிற போதே எதை எதிர்பார்த்து எங்கிட்ட வந்திருக்கேன். சாமி இன்னும் யாச்சகம்னு தான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கேன் சொல்லலை. ஆனாலும் பகவானாக இருந்தாலும் யாசகத்துக்கு பரவாயில்லைக்கு ஒரு கடை உண்டு. பகவான் உடனே பார்த்தாலே தெரியும் கையில் எடுத்துதான் வந்திருக்கா அப்படின்னு. பிரம்மன் நான் எதை என்ன பண்ணாமல் நீங்க எதிர்பார்க்கிறேன். சாமி கேட்டால் இவ்வளவு தூரம் வரவேற்று என்ன பண்றேன் நான் யாரும் நினைச்சு நீ உபதேசிக்கிறாங்க என்ன யோசனை பண்ணணுமா? ஹிமாலயத்தில் மகான்கள்லாம் தபஸ் சொல்றாளே அந்த தபஸ் அத்தனையும் உருண்டு திரண்டு உருவமா இப்போ ஒரு குடும்பத்துக்கு வந்திருக்கேன் நினைக்கிறேன். பிரம்மர்ஷீனாம் தப சாட்சாதி மன்னியத்வாரிய அபிருத்தம். நல்ல உத்தமாளா இருக்கிறாள், பிரியப்படுவா இருக்கா. பிறகு யாரையாவது வரவேற்கிற போது 4 வார்த்தை 10 வார்த்தை பிரியமா சொல்லி வரவேற்பான். அந்த ஹிருதயத்தை அந்த பிரேம பாவம் அலமோதினா தான் வார்த்தை வரும். மகாபலி வரவேற்கிறார்கள். பிரம்மன் நீங்கள் எங்கள் குடும்பத்தை நோக்கி வந்தேனே அத்தன பிதர திருப்தாக. எங்க பிதற்கெல்லாம் அங்கே ஏறிட்டாங்கிறான். பிதற்கெல்லாம் அங்கே ஏறிட்டாங்க ஆசைப்படுறான். என்ன அர்த்தம்? மகான்கள் நம்ம வீட்டுக்கு வந்து அவள் திருவடியை கால நம்பி அவள் தீர்ந்து புரோட்சிட்டு அவளுக்கு உபச்சாரம் பண்ணினா விப்ர மாதோத கற்கரினா யாவத்திஷ்டதி வேதினி தாவத் புஷ்கர பர்ணேஷு விபந்தி பிதரோ முது யாக்கியவர்க்க ஸ்ருதி. மனுஸ்ருதிக்கு அடுத்தபடியா யாக்கியவர்க்க ஸ்ருதி தான் எடுத்துப்பாள். மனுஸ்ருதியை எப்படி சொல்லுவாங்க? 2வது இடம் யாக்கியவர்க்க ஸ்ருதி. அந்த யாக்கியவர்க்க ஸ்ருதியில் உள்ள ஸ்லோகம் நல்ல மகான்கள் ஆழ்த்து கூப்பிட்டு அவளை காலம் சொல்லி உபச்சாரம் பண்ணி நாம் என்ன உபச்சாரம் பண்ண போகிறோம்? மனுஷா டீ சாப்பிடா காஃபி சாப்பிடா ஏதோ கொடுத்து ஏதோ உபச்சாரம் பண்ணுறோமே. அவளை உபச்சாரம் பண்ண தேவலோகத்தை இந்திரன் பிதர்களுக்கு
தாமரை இலையில அமிர்தத்தை கொடுத்து விசாரம் பண்ணிருக்காராம். தாவத் புஷ்கர வர்ணேஷு பிபந்தி விதரோ மிருதம். உள்ள வாப்பா, பரவாயில்ல வாங்க, உள்ள வாங்க, பரவாயில்ல. சரி, தாவத் புஷ்கர வர்ணே அதுலயே உள்ள வரலாம். தாவத் புஷ்கர வர்ணேஷு பிபந்தி விதரோ மிருதம். தாமரை இலையில அமிர்தத்தை கொடுத்து இந்திரனை விசாரம் பண்ணிருக்கான். நீங்க வியாக்கியானம் ஒரு ஸ்திரீ பண்ணியிருக்கான் சொல்லி அவள் ஒரு கேள்வி கேட்டுறாள், ஏன் புஷ்கர பண்ணு தாமரை இலையில ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டு, தாமரை இலையை தவிர மீதி இலையில கொடுத்தா இலையில கொஞ்சம் ஒட்டிவிடும், முழுக்க உள்ள போகணுங்கிறதுக்காக தாமரை இலை கொடுக்குறாள் அப்படின்னு பாவம். அதான் தர்மசாஸ்திரம் நிறுவனம் மகாமணி. அதனால அத்தியன பிதரஸ்துத்தாக எங்க பிதற்கெல்லாம் தெரியிருக்காள். அத்தியன பிதரஸ்துத்தாக அத்தியன பாவிதங்குலம். எங்க குடும்பமே பெருமை அடைந்துடுத்துவோம் நினைக்கிறேன். எங்க குடும்பத்தை எல்லாரையும் சொல்றா நினைக்கிறேன். ஒன்னு வாழ்ந்து பார்த்தா தான் ஒன்னொன்னு ஆழ்ந்து பார்த்தா தான் அவருடைய அர்த்தம் போய். எங்க குடும்பம் பெருமை அடைஞ்சிருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எந்த குடும்பத்துக்கு 4 மகான்கள் திரும்ப 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 வந்துருக்காளோ அந்த குடும்பத்தை பத்தி ஒரு பேப்பரையும் போட வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த குடும்பத்தை பத்தி. தார்மீகாவை பத்தி பிரச்சாரம் பண்ண வேண்டாம், போற மகான்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுவாள். அந்த குடும்பங்கள் நாங்கள் அந்த ஊர் வராங்க, எனக்கும் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணீங்களா, பேப்பரில் போடாமலே பிரச்சாரம் வாங்கிடும். அவனை பார்க்குறவங்க ஒரு நீங்களா நான் உங்களுக்கு நிறையா கேட்டுக்க வரவேற்பாங்க. அதாவது ரொம்ப அழுதிக்கு அர்த்தம் பண்ணிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கிராமத்தில் நீர்நோத்தாரண கும்பாபிஷேகத்துக்கு தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. சரி குரம்பேட்டி போனால் அவங்க வசூல் பண்ணலாமே அப்படின்னு குரம்பேட்டி பண்ணுவாங்க. குரம்பேட்டி வந்து ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினாங்க கூட எல்லா ராட்டுக்கும் ஒரு விஷயம் 10 வருஷம் வருவாங்க. தீர்மானம் ஊட்டிட்டாங்க. எலும்புநாள் இறங்கினோடனே யார் யாரை பார்க்கலாம், 4 பேர் 5 பேர் தீர்மானம் பண்ணி தான் விஷயம். ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். சில கோவிலுக்கெல்லாம் நிறையா பண்ணிருக்காங்க. வரலாம் நிறையா ராதா கல்யாணம் சத்தாவணக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். ரோம்பேட்டில் 4 பேர் 5 பேர் குறிக்கிறா பரிசு கொடுக்குற வாழ்க்கை. இதில் என்ன அதிசயம் கேட்டால் குரம்பேட்டில் எவ்வளோ குடும்பம் இருக்கும்? குறைஞ்சது 5 லட்சம் குடும்பம் இருக்கும் குரம்பேட்டில். 5 லட்சம் குடும்பத்துக்குள்ளே கொடுக்கிறவாங்கிற எண்ணத்தோட பொறுக்கி இருக்கிற 4 குடும்பத்தை நம்ம குடும்பம் ஒன்றா பகவான் நினைத்தாரே, அது எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னா நினைக்கணும். சாமிக்கணும் சுவாதிமா உள்ள வர முடியுது. எல்லாருக்கும் போயிருக்காங்க. என்னைக்கும் இது மாதிரி இருக்கணும் நினைப்பாரு. பெருமாள் மாதிரி இன்னைக்கு அனுப்புறப்பட்டு ஆண்கள் தேடி வரணும், கொடுப்பாங்க, நம்பிக்கை வரணும், நாமும் கொடுக்கணும். அதான் சொல்றாங்க. எங்க குடும்பம் எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய பெரியவாளத்துக்கு வந்தா பாவிதம் வரும். அத்தியம் பிரம்மனால் என்னுடைய தினம் யாகம் பூர்த்தியான தினம், என்னுடைய தினம் தட்சிணாதானம் என்ற தினம், என்னுடைய தினம் ஆபரதஸ்நானம் என்ற தினம், என்னுடைய தினம் பூர்ணாவதி நடக்கிற தினம். இந்த பூர்த்தி அன்னைக்கு நீங்கள் வந்து எனக்கு என்ன தோன்றது தெரியுமா? அந்த சிஷ்டக்கிருதயம் இந்த யாகத்துடைய பலனையே என் கையில பிடிச்சு பார்த்துக்கிற மாதிரி தோன்றது சொன்னாங்க. எல்லாம் தர்மசாஸ்திரத்துடைய சார். தமிழ்நாட்டினுடைய படத்தை வச்சு ரக்ஷார்த்தனை பண்ணி, அதாவது நல்லா ஒரு 7-8 நிவேத்தியம் பண்ணி பெருமாளுக்கு அரையமான தீபாராதனைக்கு கல்பம் நடப்பதற்கு சுசாமி அப்படி இருக்கும்போது யாராவது அரையமான்னு சொல்லிட்டு நல்ல பகவதத்தோடு உள்ள வருவாங்க. வந்துட்டா பகவான் ஏற்றுட்டாங்கிறது அதான் அடையாளம். சுவாமி ஒரு பொழுது இறங்கியாவதுன்னு நம்ம உலகிற கோழல் தேங்காய்க்கு ஏதோ சில அடையாளங்கள் காட்டுவோம். நல்ல உத்தமா உள்ள வந்தான்னா பகவான் ஏற்று விட்டான்னு அர்த்தம். அதான் சொன்னாங்க வந்து சிஷ்டத்துடைய யாகம் பூர்த்தி ஆகிட்டு நல்ல பகவத்து தீர்மானம் பண்ணேன். எது வேணாலும் கேளுமான்னா சுவாமி புருஷன் நம்ம மாதிரி உள்ளாண்டா அவருக்கு எது வேணாலும் கேளுமோ சொல்லுனா சீக்கிரம் கேட்டு வாங்கிட்டு போயிட்டா வெயில் முன்னாடி ஆச்சு போயிடாமே அப்படின்னு அதுக்கு சாப்பாடு ஆறாமல் இருக்கும். இருக்கும் அவன் நல்ல கல்யாண குலத்தை அனுபவிக்கிறவனோ அதனால அவன் உடனே சொல்ல அவன் கல்யாண குலத்தை அனுபவிச்சு பேசாமல் இருந்தான்.
சுவாமி பதில் சொல்றதோட இவனுக்கு அவசரம் பறக்குது. வேற கேளுங்கோன்னு பிரம்மன் நான் கேளுங்கோன்னு சொல்றது எதற்காக தெரியுமா? என்னால எதையும் கொடுக்க முடியும், நான் திலோகாதிபதி, அந்த அகம்பாவத்தை கேட்கிறேன். எதற்காக சொல்றது தெரியுமா? பணம் கிடைச்சிடும், உங்களை மாதிரி மகான்கள் கிடைப்பானா? சத்தார்த்தத்தை என்னுடைய திரவியத்தை ஏதாவது சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லையா சார்? தர்மசாஸ்திர சார், பணம் கிடைச்சிடும், சந்தர்ப்பம் கிடைக்காது. நல்ல சந்தர்ப்பம் தெரிஞ்சா கடன் வாங்கியா கட்டணும் சொல்றேன். அது மாதிரி உங்க மாதிரி சத்தார்த்தத்தை பாத்திரம் சொன்னா யோகிய பாதனயோ பாத்திரம். தகுதியுள்ள பிராமணனுக்கும் பாத்திரம் பேரு, இந்த யோகசனுக்கும் பாத்திரம் பேரு. யோகிய பாதனயோ பாத்திரம், நல்ல யோகியவாளான மகான்கள் அர்த்தம் பாத்திரம் சொன்னார். உங்களை மாதிரி பெரியவாட்டு ஏதாவது திரவியத்தை சமர்ப்பணம் பண்ண நினைக்கிறேன், எதுவாக கேள்வி அப்படின்னா சுவாமி அப்போ கேட்கிறேன். அந்த கல்யாண குணத்தை அனுபவிச்சுட்டு நிறைய பெருமையை எதிராளி குணபோகத்தையே பிறப்படுத்துவார். ஸ்ரீகிருஷ்ணர் 18 குணங்கள் வச்சு கொடுத்தாங்க. பெருமாட்டில் உள்ள பெருமைக்குள்ள குணங்கள் 18 உங்களோட இல்லை. அந்த 18 தான் குணபோகியான் அப்படிங்கிறது ஒரு குணம். 18 குணத்துல எதிராளி எப்படி வேணா இருக்கணும், சின்ன குணம் இருந்ததுன்னா அதை ரசிப்பாங்க. அதனால அது அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சுவாமி பார்த்தாள், அவங்க பார்த்தாங்க, எல்லாரையும் கேட்கவோ கேட்க மாட்டேங்கிறாளே. பிரம்மன் யோசனை பண்ணால் நானும் அரை மணியாக கழுவோன்னு கேட்காம உட்காந்துருக்கேன். நான் உன்னையும் யோசனை பண்ணி பார்த்தேன், ஏன்னா கேட்க மாட்டேங்கிறாள். வித்தத் மட்டோவான் சரி சம்பிரதிச்சது. நீ பிரம்மச்சாரியோ அண்ணோ, பிரம்மச்சாரிகளுக்கு பணத்துடைய தேவை அவசியம் புரியாது. கையில கிடைச்சதெல்லாம் செலவிச்சிருக்கும், அப்படிதான் பண்ணியிருக்காள். இதனால இந்த கம்ப்யூட்டர் வேலை இருக்கிறவங்க கண்ணாமலாம் சம்பளத்தை வாங்கிட்டு தத்துக்கு போடுவான். நீலாங்கரை பக்கம் சனிக்காக போகாதீங்கன்னு போலீஸும் அறிவிக்கிறான். ஐயா ராத்திரி 9 மணிக்கு மேலே நீலாங்கரை பக்கம் போகாதீங்க. போகும்போது நாங்கள் பாதுகாப்பு தரவு சொல்ல வேண்டியவாங்க. போகாதீங்க அப்படி நடக்கிறது தெரியுமோ. கண்ணாமலே பணம் வாங்கிட்டான். குடும்பம் குடும்பம் உழைக்கும் இஷ்டப்படி குளிச்சுட்டு கூத்தாடுது. புருஷாண்டில் எழுதி சொல்லிட நீலாங்கரை பக்கம் ராட்சசம் இருக்கு. ஏதாவது சொல்லுங்களே, பிரம்மச்சாரியா இருந்தது பணம் நிறையா வந்தது. அதனால தான் பிரம்மச்சாரிக்கு பாகம் கிடையாது. சாஸ்திரங்கள் சொத்தே கிடையாது, சொத்துமே கிடையாது, பாகம் கிடையாது. அப்பதான் ஒரு நியாயமான தார்மீகமான நம்ம. அதனால பிரம்மச்சாரியான உங்களுக்கு பணத்தோட அவசியம் தெரியுது. நான் ஒன்று பண்றேன், கேட்க தெரியலன்னா நான் ஒன்று பண்றேன், என்ன தெரியுமா, நான் ஒரு லிஸ்ட் தரேன், அதுக்குள்ள என்ன வேணுமோ செக் பண்ணி கொடுங்க. காஞ்சனம் குணவத்தாம் அமிர்தம் ததா நபேயமுதவா விப்ரகன்யாம் கிராமான் சமிருத்தானி துரகான் கஜான் வா ரதாம் சதார்ஹத்தம சம்பிரதீட்சா. பசுமாடுகள் வேணுமா, சொர்ணங்கள் பாரமா வேணுமா, பூமி வேணுமா, நன்னா விளையக்கூடிய பூமி வேணுமா, அல்லது பிராமணர் இருக்கிறேன் நல்ல பிராமண குடும்பத்தில் கணிகை விவாகம் பண்ணி வாழ்நாள் முழுக்க போதத்துக்கு தரங்கள் இல்லாமல் வேண்டிய வசதியை பண்ணி கொடுத்து தங்கத்துக்கு வேண்டியதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். சதாரணத்தையும் உதவா விப்ரகன்யா கிராமம் அந்த நாட்டில் ராஜாக்கள் தான் பண்ணுவாங்க. தகுதி ஒரு நாள் இருந்தால் ஒரு மாங்கை கொடுத்து வீடை கொடுத்து தங்க முடியாமல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவா நம்ம தேசத்தை விட்டு கூப்பிடாது. அது மாதிரி வசதி பண்ணி கொடுக்கணுமா. உதவான் கிராமான் சமிருத்தா, உதவானத்துக்கு உதச்சா அப்படின்னு அர்த்தம் பண்ணினா நான் சொல்ற அர்த்தம் கிடைக்கும். கிராமான் சமிருத்தானி துரகான் கஜான் வா ரதாம் சதார்ஹத்தம சம்பிரதிதம். வேணுமா, அல்லது யானை வேணுமா, குதிரை வேணுமா, தேர் வேணுமா, அல்லது இவ்வளோ வேணுமா அப்படி சொல்லி தன் பேச்சதை நிசம்ய பகவான் பெருட்டான். மகாபலி பேச பேச்சு பகவானுக்கே பைக்கூச்சிருக்கலாம். யாஜகத்துக்கு வந்தவாளை பார்த்து அப்படி பேசின தேசம் பாரத தேசம்.
கொடுக்கறதுக்கு பின்வாங்கிறதே கிடையாது நம்ம தேசத்துல. இன்னும் சொல்ல போனா கொடுக்கறதால தான் சம்பாதிக்கிறோம். அதனால அனுசரிப்பா யார் இருந்தாலும் ஆத்து சாப்பிட வச்சு வந்துடுவாங்க. யாரா இருந்தாலும் தன்னாலும் தனக்கு இருக்கா இல்லையாங்கிற கூட சொல்ல மாட்டான். தானம் பண்றதுக்கும் தர்மத்துக்கு தான் சம்பாதிக்கிறோம். அந்த எண்ணம் ரத்தத்துல ஓடிட்டு இருந்தே நம்ம தேசத்துல. இந்த வெள்ளக்கார பிஷம் வந்து எல்லாத்தையும் குட்டிச்சவரை அடிச்சு விபரீத வாக்கி தேசம் பண்ணி பழைய நிலைக்கு எப்படி வரும்? கவலைப்படுற காத்துல சாப்பிட வந்தா முதல்ல வாழ உட்காந்து அப்புறம் சாப்பிட. அப்படி முதல் உரிமை தானத்துக்கு கொடுத்த தேசம் நம்ம தேசம். எல்லாரும் மகாபலி பேச பார்த்துட்டு மயிர்கூச்சல் தான் விஷங்க பகவான் கீதா பதில் சொல்ல ஆரம்பிச்சாள். அவன் ஸ்டைல பதில் சொல்ல ஆரம்பிச்சான். அவன் வந்து ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா, என்ன கொடுக்க ரொம்ப ஜாக்கிரதையா பேசினான் சுவாமி. கொடுக்கிற இடம்னு இருந்தா அங்க இடங்கள் பண்றதுக்கு யாராவது கூட இருப்பான். சொல்ல ஒரு விஷயம் இது. குபேர பூஜை போது குபேரன் அள்ளி கொடுக்குறோம்னு சொல்லி சாஸ்திரம் இல்லை. அவங்களுக்கும் சோதனை எல்லாம் செலவிட்டாலே பேசாம இருக்கு. பேருந்து இருக்குது கொடுக்கிற இடம் இருந்தா பேசாம அள்ளி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி யாராவது இருப்பாள். அவளை ஜாக்கிரதையா தாண்டி உள்ள போக தெரியணும். அவள் எடுக்க முடியாது. அவள் சுத்தி படத்தில் உள்ள போக தெரியணும். அதனால சுவாமி என்ன பண்ணினாள்? பிரமாணம் பிரகவசாம்பராயே பிதாம குலவிருத்த பிரசாந்தா. என்ன நல்ல சந்தர்ப்பத்துல பேசினேன். பேச தெரிஞ்சதுக்கு ஒரு காரணம், சந்தர்ப்பத்தில் பேசுறதுக்கு ஒரு காரணம். சில பேருக்கு தெரியும், சந்தர்ப்பத்தில் பேச தெரியாது. பேச தெரிஞ்சதுக்கு ஒரு காரணம், சந்தர்ப்பத்தில் நிலம் வந்து பேசுறேன் அதுக்கு ஒரு காரணம். என்ன தெரியுமா? பிதாமகனான பிரகலாவுடைய பரம்பரையில் பிறந்தவர்களா பிரகலாவுடைய பேரன் மகாபலி. அதனால நல்ல பரம்பரையில் பிறந்தவன் முதல் காரணம். ரெண்டாவது பாகவதோட நல்ல தார்மிகரான சுக்கராச்சாரிய ஆச்சாரியனை வச்சிருக்கிறோட அதனால தோணுது. என்ன சுக்கராச்சாரி எழுதப்படுவது தெரியும். அவர் எப்படி தள்ள கட்டிக்கிறவே அதுக்காக சுக்கராச்சாரிய ஆச்சாரியனை வச்சிருக்கிறோட அதனால பேச தெரிஞ்சு உனக்கு என்ன அர்த்தம் சொல்ற? தானம் பண்ணணுங்கிற குணத்தை கதை கேட்டு சம்பாதிக்க முடியாது. நல்ல பரம்பரையில பிறந்திருக்கணும், நல்ல ஆச்சாரியனை நடந்திருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால்தான் தர்மத்தை கொடுக்கணும் சொல்லிட்டு சுவாமி கிட்டத்தட்ட 15 ஸ்லோகம் அவன் குடும்பத்தை பெருமைப்படுத்தி பேசுறான். என்ன அதிசயம்னா எல்லாமே ரெண்டு அர்த்தம். இதே ஒரு பழமொழி சொல்லிருக்கோம். கடல் நம்பினாலும் நம்பலாம், குள்ள நம்பலாங்கிற மாதிரி இருக்கும். பகவான் குள்ளவா இருந்து கபடா போயிட்டு தரணும். இல்லை குள்ளவா இருக்கிறவாட வரவாடே கிடையாது. குள்ள நம்பப்படாங்கிறான். மதன் வாழ்வியா அந்தேகாரடி அதுக்காக தொப்பியை பெருசா வச்சுக்கணும். குறைச்சி அடுத்த மாதிரி இருக்கிறது. அவன் பிடிக்கிற மாதிரி இந்த யாரும் இல்லை சுவாமி. அந்தேகாரடி தான் ஒரு சொல்லலாம். அதான் பற்றி பேச ஆரம்பிச்சா தெரிஞ்ச போயிட்டே இருக்கும். தீர புருஷன் ராஜாங்க பிச்சைக்காரன். ராஜாங்க ஹைதராபாத் நிஜாம் கிட்ட போய் வாங்கினான். அதான் சொல்ல ஆரம்பிச்சா இங்கே ஹைதராபாத் நிஜாம் கிட்ட போனான். நான் ஹிந்து யூனிவர்சிட்டி ஏற்படும் ஹிந்துக்கு நேர் எதிரே நான் பார்ப்பேன். ஹிந்துக்களை அழிச்சிட்டு இருந்தான் அந்த தேசத்தை. நான் ஹிந்து 45 போயிட்டாங்க. பெரிய கஷ்டம் தான். தார்மிகாரெல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. எந்த காரணமே தெரியாது. நான் ஹிந்து யூனிவர்சிட்டி ஏற்படுத்த போறேன், எனக்கு உங்க தேர்வு வேணும். அவங்க ஹிந்துன்னு பேரை கேட்டாலே ரத்தம் முடியும். அவனுக்கு ஹிந்து யூனிவர்சிட்டி எங்கிட்ட யாரையா கண்ணாமனா விஷயம் இதெல்லாம் போடுறாங்க. ஒரு 7ஆவது ரூபாய் ஹிந்து மதமே ராட்சதெல்லாம் பேகம் விஷயம் நிறுத்தார். ஒரு நாள் தர முடியாது, எதுவும் அப்படியே இல்லையா சொன்னார். உங்கள் தேர்ந்து எதுவும் வாங்காம நான் போக மாட்டேன். ஒன்றும் தர முடியாது அப்படின்னு கண்ணாமனா விஷயம் இவ்வளோ வேணா வெயில் உட்காந்துருந்தேன். இந்த அம்மளை ஒருத்தர் கோபம் உச்சநிலைக்கு போயிடுச்சு. என்ன பண்ணா தன் காலில் இருக்கிற அந்த செல்பு ரெண்டையும் எடுத்து கழட்டி அவன் மேலே எழுதிட்டார். வந்திருக்காரு மதன் மோகன் மாளியா அவன் மேலே இருந்தான். அவர் அழகாக எடுத்துருந்தார். ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட எதுவும் வாங்காம போகாட்டின்னு சொல்லி கொடுத்துட்டே ரொம்ப சந்தோஷம். எடுத்து கொடுத்தார். அவருக்கு ஆட்சியில் அந்த செல்பு வச்சு கட்டளை கட்ட போறாரா? இதை என்ன பண்ண முடியும்? ஆட்சியாளர்கள் போட முடியுமா? இல்லை கோபுரம் வைக்க போறாரா?
அப்படியே ஆசீர்வாதம் என்ன பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அங்கேருந்து வந்தா மறுநாளைக்கு பேப்பரில் விளம்பரம் பண்ணினார். நான் இங்கே ஹைதராபாத் போய் கேட்டேன், ஏதாவது குடும்பம் 2 ஷெல்ஃபை கொடுத்துருக்கா, அதை ஏலம் பண்ண போகிறேன் குருக்கட்டத்தை வச்சு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய். அதனால எல்லாரும் இந்த பணத்தை காட்டிக்கணுங்கிறதாக ஆவேசப்படுவாங்க. அப்படி உள்ள காலம் ஏகப்பட்ட பேர் இருக்கா. நிஜம் நடிக்க போயிட்டான். அதனால நம்ம நாட்டோட பிள்ளைகள் சில நடிச்சு என்ன வரை போனாலும் அது வேற கண்டு வாங்கி சொல்லி இல்லை நிஜாவோட செல்வ முடியும் நிஜாவோட செல்வத்தை போட்டுட்டாங்க. பெரிய அவமானமான அவங்களுக்கு. அதாவது இதுதான் நம்ம எல்லாருமே சாணக்கியோட வாக்கியம். ஒருத்தர் அவங்க அடிக்க கம்பை எடுத்துட்டு வந்தா நீ கம்பை எடுத்துட்டு வந்தாரு அந்த கம்பை ஏணி ஆக்கிக்க முடியுமான்னு யோசனை பண்ணு. காணிக்க ஏணி ஆக்கிக்க முடியுமா அந்த வழியை யோசனை பண்ணு. அப்படியா பண்ணாரு, அந்த கம்பை ஏணி ஆக்கி விட்டாரு. அதனால் அவருக்கு மேல அவர் வரும் 5 அடிக்குள்ளதான் அவர் இதை வச்சுட்டு ஒரே பொழுவாழ்வாளுக்கெல்லாமே ஒரு கெட்ட பேர் வந்துச்சு. என்ன பண்ணார், எல்லாமே 2 அர்த்தம் வரா மாதிரி பேசுறான். முதல்ல ஒரு குடும்பத்தை பெருமைப்படுத்தி பேசுறான். இதெல்லாம் வேதம் இருக்கு. ஒருத்தர் யாஜகத்துக்கு போறோம் வச்சுக்கோ, ஒரு பெருந்தொகை எதிர்பார்க்கிறோம். எடுத்த உடனே அங்கேயிருந்து போய் நான் வந்து கொஞ்சம் பெரிய கும்பாபிஷேகம் நீங்க 2 நாள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டு வச்சுக்கலாம். 250 ரூபா போட்டு அதை வாங்கிறதுக்கு 10 ரூபா அதை வச்சுருக்கோம். எதிராளியுடைய குடும்பத்தை பெருமைப்படுத்தி சொல்ல தெரியும். மனுஷனை ஸ்தோத்திரம் பண்ணி காரியத்தை சாதிச்சுக்கோ அப்படிங்கிறது வேணும். ஸ்தோத்திரத்துக்கு மயங்காத மனுஷனே கிடையாது. மனுஷாவா இடே நான் ஸ்தோத்திரம் பண்ணி அவன் காரியம் சாதிச்சுக்கோ. தீவிரவாத கும்பாடி வரும்போது கோவிலில் உங்கள் தாத்தாவுக்கு எவ்வளோ ஈடுபாடு தெரியுமா? உங்கள் தாத்தா தான் வெள்ளிக்காசு தாயாருக்கு அப்படின்னு சொன்னான். தாத்தா வெள்ளிக்காசே வெள்ளிக்கும் போது நாம் நல்லா கொடுக்கணும்னு தோணும் தானே. அந்த குடும்பத்தில் இருக்கிற நல்ல குணங்கள் இருக்கேன் அதை எடுத்து பேசும், ஸ்தோத்திரம் பண்ணி பேசும். இனிமேல என்ன சந்தேகம் வரும். சில பேர் சோதனை கற்றுக் கொடுக்க மாட்டான். சோதனைலாம் பண்ண வராது அப்போ வேதம் மனுஷன் சோதனை கட்டுப்படுத்தவன்னு சொல்லியிருக்கேன். அது பொய்யாயிடுமா அப்படின்னு ஒரு பொய்யாகாது. வேற ஒரு வழியில சொல்லணும். என்ன சொல்லுவோம், ஐயோ நானும் எத்தனோ 100கணக்கான வேற பார்த்துருக்கேன். எல்லாம் சோத்திரம் பண்ணினா மயங்கி போடுறது. சோத்திரத்துக்கே மயங்காதவர் நீங்க வந்து சார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து உட்காரு இப்படியே பேசுறேன். இது வழி சோத்திரம் வேற ஒரு வழியில சோத்திரம் பண்ணலாம். நீ ஏதாவது சோத்திரத்தையே மயங்காது மட்டும் சோத்திரம் பண்ணலாம் வர முடியாது. கரெக்ட் சார் பக்கத்தில் வந்து உட்காருவாரு அமைப்பார். வேறு சொல்லி பையாப்படுவாரு வேற ஒரு வழி உபயோகப்படுத்துறோம். அது மாதிரி அவனை குடும்பத்தை பெருமைப்படுத்தி பேசுறான். நிசப்த கிருபணப்புதான். உங்க குடும்பத்துக்கு 2 குணம் உண்டு. என்னன்னா யாராவது கையை நீட்டினா கொடுத்துறதுதான் வழக்கம். எங்ககிட்ட கிடையாது, நாளைக்கா தயார் பண்ணி வைக்கிறேன் இதெல்லாம் மாட்டேன். கேட்டா கொடுத்தது வழக்கம். 2வது ஏதாவது யுத்தம்னு கூப்பிட்டா யுத்தம் பண்ணுறதுதான் வழக்கம். ஏன்னா விட்டுடும் சொல்ல வழக்கம் இல்லை. இது எதற்காக சொன்னாலும் சுவாமி ராசமும் கையில் போறார். அதை கட்டுப்படலாம் இவங்க கொடுக்குறேன்னா யுத்தத்துக்குள்ள சாமான் எடுத்து வந்திருக்காங்க. யுத்தத்தை ஆரம்பிச்சாங்கன்னா காலம் பிடிச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது, ஏதாவது வெளியில காரியத்தை சாதிச்சுக்கிறது வெளி பண்ணி வச்சுக்கிறது. சுவாமி உங்க குடும்பத்தை இந்த 2ம் சொதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். எம்மில் சேனா விஷ்ணு ஆகதம் ஆத்மானம் தீரம் மேனே தத்வீரியம் பூரியஸ்வரனை. ராதன் உங்க பரம்பரை எப்பேற்பட்ட பரம்பரை தெரியுமா? சில குடும்பத்துல அவன் பரம்பரையை பிரிவுபடுத்தி பேசினா புரிச்சு போயிடும். உங்க தாத்தா இப்ப பார்த்தாலும் சிவன் கோயிலுக்கு உழவாரம் பணி பண்ணி இருப்பார். பிரதோஷம்னா அவங்க கூட இருப்பார். தன் பரம்பரையை பத்தி பேசினா சந்தோஷம். பெரும்பாலும் பிராமணர்களுக்கும் அப்படிதான் இருக்கணும். 2 வருஷம் மாறுதலா இருக்கும். வச்சது மாதிரி சீட்டாடுறா படாதாமே அப்படின்னு சொன்னா சில பேர் சந்தோஷப்படுவதா இருக்கும். பொதுவாக பரம்பரையை பெருமைப்படுத்தி பேசினா சந்தோஷம். அது ஆரம்பிச்சாச்சு.
உங்க குடும்பத்தை உங்க இரண்யாட்சர் இது என்ன விஷயம் கேளுங்க. பிரகலாதன் அதாவது மகாபலியோட அப்பா விரோச்சனன், விரோச்சனுடைய தகப்பனார் பிரகலாதன், பிரகலாடைய தகப்பனார் இரண்யகசிபு, இரண்யகசிபுடைய சகோதரன் இரண்யாட்சன். 5 தலைமுறை சரித்திரம் சொல்றார் சுவாமி. மொத்தனாவது போய் நம்ம பார்த்தா 5 வயசாலும் சொல்றது 5 தலைமுறை சரித்திரம் சொல்றீங்களே, என்னவா உங்களுக்கு தெரியும்? யாராவது ஒருத்தராவது கேட்கறவே பகவான் கொடுத்த ஸ்பீக்கரோட மயங்கி இருக்கிறானா எல்லாரும். என்ன சொல்றாங்க? விஷ்ணு க்ஷோத்தார ஆகதம் நாத்வானம் ஜெயலம் மேனே தத்தீரியம் பௌரியஸ்வரன்னு பகவான் தடவி போய் நான் வதம் பண்ணினேன் அப்படின்னு சொன்ன ஒரே ராட்சதன் இரண்யாட்சன். அவன் சோதரன் இரண்யகசிபு சொல்லல, இரண்யாட்சன் தடவி போயிட்டாள் சுவாமி வதம் பண்ணது. சுவாமியை சொல்றாள், எம்மிரஞ்சித்த கிருஷ்ணேனா ரொம்ப கஷ்டப்பட்டு எம்பாடுன்னு இரண்யாட்சன் வதம் பண்ணிட்டு சுவாமி வைகுண்டம் போனாலாம். அங்கேருந்து மகாலட்சுமி ஓடி வந்து ஆதிபரம் பண்ணிட்டாள். சுவாமி சொன்னாள், மோசப்படாதே வாசகத்தை சாத்தி எனக்கு பின்னாடியே ஓடி வந்து தோன்றது, அவனை ஜெயிச்சு வந்தா மாதிரியே எனக்கு தோணவி. பிராத்வானம் தெய்வம் பேரே அப்பேற்பட்ட வீரன் அண்ணாண்டியவன் அப்படி சொன்னாள். இரண்யாட்சன் வதம் பண்ணின உடனே இரண்யாட்சன் வதம் பண்ணினாலோட சகோதரனான இரண்யகசிபுவுக்கு கோபம் வந்தது. அவன் என்ன பண்ணான்? பகவான நேரம் வைகுண்டத்தே போய் எதிர்த்து வந்தால் வைகுண்டத்தே போயிட்டான். தமாயாந்தம் சமாலோக்கே சூலவாணிம் கிருதாந்தவது சிந்தயாமாசகாலையா. சுவாமி என்ன பண்ணாள்? வைகுண்டத்தே போயிட்டானாம் இரண்யகசிபு. என்ன பண்ணாள்? அவன் எப்படி வரானாம்? தமாயான் வரத பார்த்தாள். அந்த ஸ்லோகத்துடைய பதத்துக்குள்ளே வெற்றி தோல்வி யார் பெருவாள் எல்லாத்தையும் மறைச்சி 2 அர்த்தம் வரா மாதிரி சொல்லிருக்கான் சுவாமி. இரண்யகசிபு எப்படி வந்தானால் சூரபாணி, சூரத்தை எடுத்து மிருத்யு மாதிரி வந்தான். சூரபாணி கிருதாந்தவது, சூரத்தை எடுத்து மிருத்யு மாதிரி வந்தான் அர்த்தம் சொன்னான். இன்னொரு அர்த்தம் சூரபாணியான பரமேஸ்வரை எதிர்க்கிறதுக்கு எப்படி மிருத்யு கிளம்பினாரோ அது மாதிரி திருக்கடையில் கிளம்பினாங்க. வெற்றி தோல்வி எப்படி தெரியும்? அந்த பதத்துக்குள்ளேயே சுவாமி அழகா பக்கம் வச்சிருந்தான். சூரபாணியான பரமேஸ்வரனை எதிர்க்கிறதுக்கு மிருத்தி கிளம்பின மாதிரி திருக்கடையில் திருத்தம் இது சட்டம் பண்ணினான் பரமேஸ்வரன். பக்தருக்கே வந்திருந்தால் சுவாமி என்ன பண்ணுவார்? திருக்கடையூர அழகா அனுபவிப்பார். கேத்திரங்களை அனுபவிக்கவே தெரியல, போய் கண்ணில் கொண்டு வரும். பார்வதி பரமேஸ்வரன் அந்யோன்யமான பிரேம தம்பதிகள். அவருடைய அடையாளம் என்னன்னா, பர்த்தா ஏதாவது லோக விரோதமாக காரியம் பண்ணினான்னா பத்தினி அதை சமம் பண்ணிடுவார். அந்த க்ஷேத்திரம் பரமேஸ்வரன் மெய்ய பொய்யாக்கினான். அம்பாள் என்ன பண்ணாலும் பொய்ய மெய்யாக்கினான். அம்மா வாசனை பௌர்ணமி சொல்றது பொய்ய மெய்யாக்கினான். இவன் மெய்ய பொய்யாக்கினாலும் அதை சமம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பொய்ய மெய்யாக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையான தம்பதியோட பர்த்தாவோட ஏதாவது காரியம் பண்ணினாங்கன்னா அதை சமம் பண்ணுவான். அந்த க்ஷேத்திரத்துக்கு பட அனுபவிப்பார். திருக்கடை ஒன்று அமிர்தகணேஸ்வரன் பேரு. ஆயுஷ அபிவிருத்திக்கு ரொம்ப பிரத்யேகமான க்ஷேத்திரம். அதுக்காக சில பைத்தியங்கள் அங்கே போய் சுத்தத்துக்கு ஆரம்பிக்கும். ஒரு சுத்தபூர்த்தி நடக்காத தத்து புத்தகத்தை ஆட்சி அப்படி போயிடுவார். சட்டம் பூர்த்தி பண்ணிவிடாது. போய் தரிசனம் பண்ணி ஒரு இடத்துல அப்படியே பண்ணிட்டு வரணும். அதான் சட்டத்தை போய் பாருங்க. 20 இடத்துல நடக்கும் சட்டத்தை பூர்த்தி. இங்கே 4 கரோடாவது அங்கே போக அங்கே வரும். முதல் நாளே வேலைக்காரால் எல்லா கருத்தும் தீர்த்தம் நம்பி வச்சுருவாங்க. மத்தியானம் 1 மணி போகும் எல்லா கருத்தும் அவங்க தான் தீர்த்தம் நம்பி வச்சோம் முதல் நாளே. அப்படிதான் நடக்கும் திருக்கடையூர்ல. அதாவது திருக்கடையூர் பற்றி இன்னும் பேசலாம். பரமேஸ்வரன் கீழேருந்து மேலே போறவங்களை தடுத்தான். அம்பாள் மேலேருந்து கீழே வரவங்களை தடுத்தான். கைகளால் மாற்றினான். மேலேருந்து கீழே வரலாம் பாருங்க. அதை தடுத்தான். எல்லாமே நேரில் எதிரியாக அது பகர்ந்து படினால் இது நாட்டில் நடந்த காரியம்.
இது மாதிரி 20-30 சொல்லுவார். இது அவன் பரமேஸ்வரன் மிருத்து தேடி வந்ததை தடுத்தான். அம்மா தானா மிருத்தியை தேடினதை தடுத்தான். இவராலையும் மிருத்தியை தேடினார். ரொம்ப நாள் வேட்பாடு திருக்கடியார் நேர் எல்லாமே இருந்தா இருக்கும். தானாவே தான் மிருத்தியை தேடினார். அதை தடுத்தார். அதை மிருத்து ஆய்ச்சி போது தடுத்தாங்க பரமேஸ்வரன். அற்புதம். அதை சொல்றார் சூரபாணி கிருதாந்தவதை பரமேஸ்வரன் இருக்கிறதுக்கு எவ்வளவு போற மாதிரி கருணாண்டா. சுவாமி என்ன பண்ணாங்க? பகவான் பார்த்தாராந்தமாயாந்தம் சமாலோக்கே சூரபாணி கிருதாந்தவதை சிந்தையாமாச காலஞா. சுவாமி யோகம் பண்ணினாள். இப்போ ஒரே சண்டை உதிராமன் இது அவனோட வதம் பண்ணக்கூடிய காலம் இல்லை. அதனால வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சான். என்ன பண்ணால் எவ்வளோ நாள் பேசினாங்க சுவாமி. சிந்தையாமாச காலஞா, இது சரியான காலம் இல்லைன்னு சுவாமி யோகம் பண்ணினான் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு எடுத்துட்டு பாவலே நாள் நான் ஒன்று சொல்ல நினைச்சுக்கொண்டாள். இதே நாள் நீ யாரும் நம்பினாலும் நம்பலாம். மகாவிஷ்ணு நம்பாதடா. விஷ்ணு மாயா விலாம்பரா. ஏது நாட்டில் பின்னாடி ஏங்கணும் பார்த்துட்டே கேட்டா நான் பின்னாடியே நோட்டீஸ் கொடுத்துட்டேன். நீ கொடுத்தீங்கன்னா நான் எவ்வளோ முடியும்? எல்லாமே ரெண்டு அர்த்தம். விஷ்ணு மாயா விலாம்பரா. எப்போ என்ன வேலை பண்ணணும் கொடுத்திக்க முடியாதுடா அப்படின்னு ஒன்றுனா சிலர் சில பேர் அவன் குடும்பத்தை பற்றி பேசுவார். தன்கிட்ட ஒன்று இருக்கார். உங்கள் அப்பா எப்படி கொடுத்தாரு தெரியுமா ஆரம்பிச்சு இப்படி இப்போ எப்படி மகாபலிக்கு ராஜ்யம் வந்தோ அது மாதிரி அவன் அப்பா இருக்கிறனால அவருக்கு ராஜ்யம் வந்துருச்சு. அவன் என்ன பண்ணான்? விரோதனன் பேரு. அவன் கிட்ட இப்படி ராஜ்யத்தை பிடுங்கணுமே. அதனால தேவதையை என்ன பண்ணால் நல்ல பிராமணாள் மாதிரி சில பேர் வேஷம் போட்டுட்டு அவன் இருக்கிறதுக்கு போனான். பிராமணாள் இடத்துல வரவேற்று உதாரணம் பண்ணி எல்லாம் பண்ணினான். என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். தேவதையில் உன்னுடைய உயிர் வேணும்னு கேட்டான். தூக்கியாதி போட்டு விரோதனை மகான்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு கேட்க மாட்டாளே எப்படி கேட்கிறாளே. யோசனை பார்த்தான். புரிந்துட்டாள். வந்தது நம்ம எதிரியாக தேவதையாக புரிந்துட்டாள். ஆனாலும் போட்டது மகான்களுடைய வேஷம். கேட்ட தரையும் சொல்லிட்டோம். அதை ரட்சிக்கணுங்கிறதாக நாக்கப்படின்னு பிராணம் விட்டாங்க. சோயா சமாயு நிதலிங்கேபியா பிராணேபியோதா தயாதிதா தேவேபியோதா தயாதிதா. இதை சொல்றாள். இதற்காக நாட்டினோ உங்க அப்பாவும் வேஷம் போட்டு வாழ கொடுத்து விட்றாண்டா. நானும் வேஷம் போட்டு வந்தான். உங்க அப்பா உயிரே கொடுத்துட்டா நான் அந்த அளவு கேட்க முடியாது. இல்லை விஜயோட விரோதத்தை பற்றி வேற தத்திரமே கிடையாது சொல்றதுக்கு. சில பேர் பரம்பரையை பார்த்து பிரியப்பட்டுப்பார். நீ அப்படிப்பட்டவன் இல்லை. பகவான் ஆச்சரிதான் தர்மானு ஆசிரோ கிரமேதி கிரஸ்தனுக்கு எத்தனை தர்மம் உண்டோ அவ்வளோ உற்சாகம் பண்ணுவான். நீ மகான்களுக்கு பண்ணிருக்கிற தானத்தை கொடுத்தா ஹிமாலயம் தோத்து போயிடும். அந்த அளவுக்கு தானம் பண்ணினவன். அதனால உங்கள்கிட்ட தஸ்மாத்தோமை மீஷதி வரதேகம்பரதேஷபாதி. உங்கள்கிட்ட 3 அடி தானம் வேணும். 3 அடி பூமி வேணும். பதானி த்ரீணி தைத்யேந்திரா சம்மிதானி பதாமமா. என்னோட காலால் நடந்துக்கணும். ஜாபிஜா அவன் காலால் நடந்து கொடுத்து போயிட்டாங்களா. சம்மிதானி பதாமமா. என்னோட காலால் 3 அடி நடந்துக்கலாம். பூமி வேணும் நாள். இதை நீ முழுதா கொடு போடு சொல்லி முடிச்சாள். இப்படி முடிச்ச உடனே அடுத்த வார்த்தை பாபு என்ன சொன்னார்? பூலம் அஹோ பிரம்மணதாயாத வாசஸ்தே விருத்தசம்மதா தும்பாலோ பாலிஷமதிஹி ஸ்வார்த்தம் பிரத்யபுதோ யதா. பூலம் பிரம்மன் நீங்கள் பேசுற போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன தெரியுமா? ஏழாவது 5 வயசு பிரமாணமாக தான் இருக்கா பார்க்கும்போது தெரியுது. 5 தலைமுறை தெரிந்து சொல்றாரு. பேச்சுக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது எனக்கு. சொந்த விஷயம்னு வர்ற போது நீர் 5 வயசு குழந்தைதாங்கிறத புரியப்படியா புரிஞ்சுக்கணும். 5 வயசு குழந்தைதான் புரிஞ்சு போயிடுச்சு. ஸ்வார்த்தம் பிரத்யபுதோ யதா. நீ யார்கிட்ட வந்து என்ன கேட்கறது கிடையாதா? நான் உங்களுக்கு என்ன நினைச்சிருந்தேன் தெரியுமா? என்ன வேணும் கேளுங்கோ சொல்லும் போதும்
உங்களுக்கு என்ன கொடுக்கணும் தோன்றதோ கொடுக்கணும் அப்படியே பிள்ளைலாம் சொல்லுவார். அது மாதிரி சொல்லி நினைச்சேன். அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா தஸ்மான் தீபதாசனம் 7 தீபம்னா ஒரு தீபத்தையும் உங்க கையில் நம்ம செல்லதே. எங்கிட்ட இருந்து 3 அடி எதிரிலே உங்க காலைக்கு அஞ்சு இருக்கு. முன்னாடி ஆனது பட்டா பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணி சம்பூர்த்தி இது வேண்டாம். தஸ்மாத் திருத்திகரி பூமி வடோகாமம் பிரதீட்சமே. வேற ஏதாவது நிறைய கேளு அப்படின்னு சொல்லி பிடிச்சாள். சுவாமி சொன்னாங்க, யாருக்கு என்னென்ன வேணும் கேட்க தெரியும். இந்த 3 அடியும் தங்கத்தடை இல்லாம நீ கொடுக்க போறோம், எனக்கு இது போறோம்டா அப்படின்னு சொன்னாங்க. மகாபலி பார்த்தாலும் ரொம்ப வைராக்கியம் வந்த பெரிய போல இருக்கு. இன்னும் ஏதாவது வேணும், இன்னும் ஏதாவது வேணும், படா இன்னும் எதுவும் சொல்றாங்க. இந்த 3 அடியாவது ரொம்பதான் இருக்கணும் தீர்மானம் பண்ணி கொடுக்கறதுக்காக வராகே பூமி அப்படின்னு பூமி தாரத்துக்குள்ள ஸ்லோகம். அந்த பூமி தாரத்துக்குள்ள ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை சொல்லி தாரமண மந்திரத்தை எடுத்து தீர்த்தத்தை எடுத்துனான். அதுவரை கதை கேட்டு வந்த சுக்கராச்சாரி அப்பதான் படிக்கணும் முடிச்சுட்டார். இரண்டாவது நம்ம உபாத்தியாய மந்திரம் கேட்கறதே அவன் தன் தொழிலை காப்பாற்றி கடுப்பில் இடம் இருக்கும் இல்லையா. தன் உபாத்தியாய மந்திரம் கேட்கறதே வேற யாராவது வாத்தியாரத்தை படிக்கிறாரா இல்லை வாத்தியாரம் மாத்துட்டாரா அப்படின்னு அவன் தூக்கியாவது போட்டுது. பார்த்தா அவனே மந்திரம் மகாபலிக்கு பண்ணி வைக்கிறது வாத்தியார் வேண்டாம். ஏன்னா மகாபலிக்கு எல்லாம் தெரியும். வாத்தியார் தெரியும், திரௌபதிக்கு கொடுத்தா வாங்கிக்கிறது அவ்வளோ இருக்கிற வெளியே எதுக்கும் வாத்தியார் வேண்டியது இருக்கு. ஆனால் தானே பண்ணியிருக்கான். அதை பார்த்த உடனே அவர் ஆரம்பிச்சாள், மகாபலே நான் ஒரு வாத்தியார் இருக்கேன், என்னை கலந்துக்காம என்னோட இஷ்டத்துக்கு தாரணே என்னடா விஷயம், என்ன யாருக்கு என்ன பண்ண தெரியுமா அப்படின்னாள். உடனே மகாபலி சொன்னா, பத்தியடா அவசரத்தை வந்து போயிட்டு யாரோ பிராமணன் இருக்கா, பிராமணன் 3 அடி பூமி வேணும், 3 அடி பூமி வேணும், 3 அடி பூமி வேணும் கேட்கிறாள். தானம் பண்ணலாம் தீர்மானம் பண்ணி ஆரம்பிக்கிறேன் சொன்னார். அவர் சொன்னாலே இளவைரோச்சனே சாட்சாதி பகவான் விஷ்ணுர்வ்யயா கஷ்யபாததிதேர்யாதः தேவானாம் கார்ய சாதகः சர்வஸ்வம் விஷ்ணவே தத்வா மூடவர்த்திஷ்யசே கதம். மூடானாள் வந்திருக்கிறது யார் தெரியுமாடா? கஷ்யபருக்கு உதயத்தினும் பகவத் விஷ்ணுவை அவதாரம் பண்ணிடுவான். உங்கள்கிட்ட 3 அடிங்கிறத நான் வார்த்தையுடைய ஜாலம். 3 அடிங்கிற பேர்ல 3 லோகத்தையும் கொடுக்க போறான். அதற்காக சகலத்தையும் தானம் பண்ணிட்டு நீ என்னமாடா சிரிக்கவா இருக்க முடியும்? மூடன் மாதிரி விசாரிக்கா பண்றையே. சர்வஸ்வம் விஷயத்தா மூட வர்த்தி சிதை கதை எப்படா நல்லா இருக்க முடியும்? பாதி கோபமும் பாதி தெரிவிக்கிறதாய் அந்த வருடம் சுக்கராச்சாரி பேசினான். மகாபலி சொன்னான், பிரம்மன் நான் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தோழனை நீங்க சொல்றது இல்லையா, ஏதோ 3 லோகத்தையும் இருக்கார். அவர் எந்திரிப்போ அவர் என்ன வாக்கு தந்து இன்னும் கேட்கல. நானே ஏதாவது கேளுக்கோ சொல்லி மிக எம்பாடு 3 அடி கேட்டுட்டார். அதனால நீங்க சொல்ற மாதிரி அப்படி உள்ளவாடா எனக்கு தோழனை அப்படின்னு நான் மகாபலி. சுக்கராச்சாரம் சொன்னாள், ராஜனே நான் இது ரொம்ப நெருக்கமான கட்டம். 11th அவசரம் சொல்ல வேண்டிய இந்த விஷயம். கடைசி நிமிஷம் கொஞ்சம் நகர்ந்தா தலைகீழ வந்துடுது. அந்த கட்டத்துக்கு தாய் ரொம்ப முக்கியமான கட்டம் இருக்கேன், நகர்ந்தா பெரிய ஆபத்து அப்படிங்கிற கட்டம் வர்ற போது யாராவது ஒருத்தர் சொல்லணும், மீதி பேர் கேட்கணும். அப்ப போய் வாத பிரதிவாதம் வச்சிருக்கூடாது. கடைசி கட்டத்தில் வாத பிரதிவாதம் வச்சிருந்தா சண்டை தகராறு அடிநடியில போய் ஒருத்தர் சொல்லணும், கேட்டுடணும் மீது. அது மாதிரிதான் கடைசி கட்டத்துடைய லட்சணம். அது மாதிரி நான் சொல்றேன், அந்த பிராமணர் பார்த்து தானம் கிடையாது எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவாள். மகாபலிக்கு பிராணனே கிளம்புறாம பிரம்மன் என்னை பார்த்து பொய் சொல்ல சொல்லிடான்னு கேட்டான். அந்த நாள்ல பொய்னா ராஜாக்கள் உயிரை கொடுப்பாள், பொய் சொல்லப்பட்டாள். சத்தத்துக்காக உயிரை கொடுத்த ராஜாக்கள் 100கணக்கான ராஜாக்களுடைய சரித்திரம் நம்ம தேசத்தில் சொல்ல முடியும். சத்தியம் சத்தியம் எல்லாம் இப்ப அங்கே இருந்தா இப்ப இதுவே ஆரம்பிக்கிறது. துரோகங்கள்லாம் அங்கே ஏமாத்துறது, திருடுறது.
என்ன பொய் சொல்ல சொல்லிதான் கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், இன்னென்ன கட்டத்தில் பொய் சொல்லலாம் இருக்கு. அதுக்கு ஒரு சபத்தை போட்டுறார். ஸ்ரீ அவர் ஆரம்பிக்கிறது ஸ்ரீ சொல்ல ஆரம்பிக்கிற ஸ்ரீகிட்ட பொய் சொல்லலாம் அதான் ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ சொல்ல பிரத்யர்த்தே பிராண சங்கடே கோ பிராமணார்த்தே ஹிம்சாயாம் நாரதம் ஜுகுப்சிதம். ஒரு பசுமாடை ரசிக்கிறதுக்காகவோ நல்ல மகான்களான பெரியவாளுக்கு உபகாரம் பண்ணுறதுக்காகவும் அல்லது ஒருத்தர் பிராணாபத்தை தூக்க போடப்படாது கவர்மெண்ட்ல அந்த சைடில் பொய்ஷனா பொய்ஷனா அவன் தப்பிச்சு முடியாது பண்ணலாம், தப்பிச்சு பண்ண முடியும்னு சொல்லுறது அப்போ பொய் சொல்லலாம். பகத்சிங் கெஞ்சினார் மட்டும் காந்திகிட்ட நான் சொல்ல ஆரம்பிச்சா அதை பற்றி விபரீதமாக சொன்ன மாதிரி பகத்சிங்கை தூக்கில் போட்டாமல் இருக்கும். ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னப்போ அவரை விட்டுவாள் ஆனட்டும் கெஞ்சினான் சொல்ல பார்த்து தன்னை தாண்டி இன்னொருத்த பெரியவராயிருந்தாரு. பிராணாபத்து சத்ருவாவே இருக்கட்டுமே, பிராணாபத்தை விடியும்படி சொன்னான். அவங்களும் பொய் சொல்ல போனா சொல்லலை, அவர் மரண சட்டங்கள் விடுவீங்கோ அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது ஏற்றுப்பாடு கூட முடியாத என்ன என்ன வேணும் சொல்ற மகாத்தா வேண்டும் போது கோ பிராமணார்த்தே ஹிம்சாயாம் நாரதம் ஜுகம் திருமணக்கு பகத்சிங் ஆனப்பட்டு கெஞ்சான். முதல் நாள் பல பேர் பார்க்கவே மாட்டாங்க. யார் யார் சிவன் வந்தாலும் வரலாம் வாழாம் சொல்லிட்டு நேதாஜிக்கு சகாயம் இருந்தாருன்னா டெல்லிக்கு வந்து கேட்டால் 15 கிலோமீட்டர் தூரம் வரை இங்கிட்ட அனுமதி இருந்திருக்கும். அவருடைய பேர் சைன்யம் டெல்லிக்கு 15 கிலோமீட்டர் தூரம் வரை வந்தாச்சு. சாப்பாடு இல்லாமல் விடா போச்சு. அதனால மழை காலம் சாப்பாடு கொண்டு போக யாரும் அவருக்கு உபகாரம் பண்ணப்படாது அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. இந்தியர்கள் சம்பந்தம் யாருக்கு சம்பந்தம் இருக்கோ உபகாரம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சிருவார் ராஜ்யத்தை. எங்கெங்கயோ பிடிச்சு யாரும் உபகாரம் பண்ணப்படாது வேற உத்தரவு போட்டார். அது விஷயம் அவர் தமிழ்நாட்டுக்கு வர்ற போது நேதாஜி யாரும் வரவேற்கப்படாதுன்னு உத்தரவு போட்டார். என்ன அக்கறம், 2 பேர் தான் போராடு உத்தரவு மீறி. ஒன்று ராஜாஜி போனார், 2வது பசுமன் முத்துராமலிங்க போனார். இதில் 2 பேர் தான் என்னடா சொல்லிக்கோ அவங்க தான் போவேன் அப்படின்னு 2 பேர் தான் வரவேற்க போறான் நேதாஜி. சரித்திரங்களை பிடிச்சி பார்த்தாங்க அது சத்து இதை பிடிக்கிறதுனா அதுக்காக எந்த விதத்துலலாம் துரோகம்னா அவ்வளோ எதுவும் துரோகம் பண்ணுறாங்க. கோ பிராமணார்த்தே ஹிம்சாயாம் நாரதம் ஜுகுப்சிதம் இப்படி பொய் சொல்லலாம் சொல்லுவேன். அவன் அதுக்கு மேலே சொன்னான், பிரம்மன் இது கிரகஸ்தாவுடைய தர்மத்துக்கு பொருத்தமாக இருக்கலாம். கிரகஸ்த தர்மத்துக்குங்களா நான் யாகத்துடைய மத்தியில் தீட்சையை அடைஞ்சிருக்கேன், இன்னும் யாகம் முடியல. கிரகத்துடைய தர்மம் யாகத்துடைய மத்தியில் உள்ளவாளுக்கு பொருந்தாது, இன்னும் மேலே போனவன். ஆனால் இந்த வார்த்தை எனக்கு பொருந்தாது. எல்லாத்துக்கும் மேலே நீங்க என்ன சொல்றேன், பிராமண ஆட்டைன்னு தப்பிச்சுக்கலாம், ஏமாத்துக்கு வந்திருக்கா பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் சொல்றேன். என்னை பொறுத்தவரை நான் சாணம் போறதுக்கோ யமனுடைய சூரத்துக்கோ இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கோ எதுக்கும் பயன்பட மாட்டேன். ஆனா மகான்கிட்ட பொய் சொல்ற விஷயத்துல என் மனசு நடக்கும் அப்படின்னு நான் மகாபலி. இவன் ஒன்று இதை பிடிச்சிடான். என்ன சொல்றான், யாரோ மகான்களே வந்திருக்கிறது மகான் இல்லைடா, வந்திருக்கிறது யார் தெரியுமா, பகவான் ஸ்ரீனிவாசன் புருஷோத்தமன் லட்சுமி நாராயணன் வேத வைத்தியன் உனக்காக சொல்றத டியூட்டி போட்டு இறங்கி வந்திருக்கான் சகல சத்தியம் பிடுங்கிறதுக்காக அப்படின்னு சொன்னார் சுக்கராச்சாரியர். சில போது என்ன ஆகும், நாம நம்ம கட்சிக்கு பலம் சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்து இருக்கோம், அது என்ன ஆகும் சில போது எதிராளிக்கு பெரிய பலமாக போயிடும், அப்புறம் நம்மளால அதை தாண்டவே முடியாது. அது மாதிரி ஒரே நடவடிக்கைகள் உண்டு. அது மாதிரி சுக்கராச்சாரியர் நினைச்சா ஒரு சொத்தை பிடுங்கிறதுக்கு பகவானே வந்திருக்காண்டா அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியா நான் யாரோ பின்வாங்க நினைச்சேன் அப்படின்னு பின்வாங்கிடுவன் அப்படின்னு நினைச்சான். அவன் இதையே பிடிச்சிருக்கான். அப்படியா யாரோ பெரியவாழ்னா நினைச்சேன், பகவான் ஸ்ரீனிவாசன் புருஷோத்தமன் லட்சுமணன் வேதாந்த வேத்தியன் அவனே கையிலிட்டு வந்திருக்கானா. எடந்தி
भवन्तां राजविधान गोविदा सयैव विष्णुर्वरदोऽस्तु वावरः दास्याम्यमूर्ति क्षितिमीक्षितामुने என்னுடைய யாகங்கள்லாம் எந்த பகவானை திருப்திக்கு நிவேதிச்சிருக்கோ அந்த பகவான் ஸ்ரீனிவாசனே என்கிட்ட கையிலிட்டு வந்திருக்காரா. சயேவ விஷ்ணு வரதா வரதராஜனா என்கிட்ட கையிலிட்டு வந்திருக்கான்னு சொன்னான். வரதராஜனா கையிட்டு வந்திருக்கான். வரதராஜன் 2 அர்த்தம் இருக்கு. காஞ்சிபுரத்தில் இருக்கிற பிரபுவுக்கு வரதராஜன் பேர். வரதராஜன் அள்ளி கொடுக்கிறவன் முதல் அர்த்தம். அள்ளி கொடுக்கிற பிரபு என்கிட்ட கையிலிட்டு வந்திருக்கானா. பெரிய பாக்கியம்னா உலகம் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கிற பிரபு மகாபலிக்கு போய் 3 அடிக்கு கையை நெட்டி நின்னான். மகாபலி 3 அடி தானம் பண்ணி பரம ஏழா போயிட்டான். சொத்தெல்லாம் எழுதிட்டான். உலகம் கருதுவாங்க. அள்ளி கொடுக்கிற பிரபு என்கிட்ட கையிலிட்டு வந்திருக்கிற போது அதை உபயோகப்படுத்திக்கிற கெட்டிக்காரமா உதறத கெட்டிக்காரமான்னு கேட்டாங்க. எது புத்திசாலி அந்த பிரபு என்கிட்ட வந்திருக்கிற போது என்ன சொத்து போகும் அப்படின்னாரு. இந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு இது ஒரு அர்த்தம். 2வது காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதனுக்கு வரதராஜன் பேரு. அவனுக்கு எதுக்காக பிரம்மதேவன் அஸ்வமேத யாகம் பண்ணினார். அந்த அஸ்வமேத யாகத்துக்கு அவிர்வாகம் நேரம் வந்து வாங்கிக்கிறவன் பிரார்த்திட்டான். சில பெரிய மனுஷான கல்யாணம்னா மினிஸ்டர்லாம் வராது இல்லையா, நீ நேரம் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னா அஸ்வமேத யாகத்துக்கு நேரம் அவிர்வாகம் வாங்கிறதுக்காக சுவாமி வரதராஜன் வந்தார். காஞ்சிபுரம் வந்தான். அங்கே காஞ்சிபுரத்தை பார்த்த உடனே பிடிச்சு அங்கே தங்கிட்டோம். நாம் எல்லாம் கிராமத்திலேருந்து வேலை கிடைக்கிறது டவுனுக்கு வந்தோம். டவுன் பிடிச்சு இங்கே தங்கிட்டோமே. அது மாதிரி காஞ்சிபுரம் பிடிச்சிட்டு தங்கிட்டான். பிரம்மதேவன் சொல்ல அவங்கதான் பிரம்மதேவன் பண்ணின அஸ்வமேதத்துக்கு வரதராஜன் வந்தான். 2வது மகாபலி பண்ண அஸ்வமேதத்துக்கு வரதராஜன் வந்தான் சொல்லட்டும். அந்த காஞ்சிபுரம் பிரபு வரதராஜன் வாழ்க்கை தான் வந்தான். எனக்கு இது போட்டுட்டாங்க. சயேவ விஷ்ணுர் வரதோஸ்து வாவரா தாஸ்யாம்யமுஷ்டை க்ஷிதிமீட்சிதாமுனே. கட்டாயம் கொடுக்கத்தான் போறேன். ஏதோ தன் பக்கத்துக்கு பலம் வச்சாலும் அது அப்பக்கத்துக்கு பலமாச்சு. என்ன பண்ணாங்க, தீர்மானத்திற்கு சர்வசியா பூமி வராது தானஸ்யோகம் ஆரம்பிச்சாங்க. தானஸ்யோகத்தை ஆரம்பிச்ச உடனே அவருக்கு சுக்கராச்சாரி பார்த்தாள். சுவாமி என்ன பண்ணிருந்தானா, அந்த சுக்கராச்சாரிக்கும் மகாபலிக்கும் சண்டை வரும்போது ஒரு ஜபம் பண்ணியிருந்தான். இந்த 2 பேரும் சண்டை வர விருத்தியாகி ஒருத்தர் கை கலக்கிற மட்டும் வரணும். அவருக்கு தான் தெரியாது சிவன். ஏதோ மகாபலிக்கு கிடைச்ச சொத்து மகாபலி யுத்தம் பண்ணி தன் பலத்தை காமிச்சு அடைஞ்சதல்ல. ஒரு சுக்கராச்சாரி யாகம் பண்ணி அந்த அனுகிரகத்தை சொத்தை அடைந்தார். அதனால அந்த சொத்துல ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு. முன்பார்த்ததோட சொத்தும் பார்க்கிறது. அது மாதிரி அந்த சொத்துல ஒரு சம்பந்தம். அவர் கையெழுத்து ஒரு விடுதலை கையெழுத்து போட்டாருடைய பகவானே நினைச்சாலும் மகாபலியத்தை பிடிக்க முடியாது. சுவாமி என்ன பண்ணாங்க, அவர் சுக்கராச்சாரிய ஹிருதயத்தில் இருந்து ஒரு கையெழுத்து கொடுக்கலையா பண்ணினான். சசாப தெய்வ பிரஹிதா சத்தியசந்தம் மனசிலம். பகவான் அவர் ஹிருதயத்திலிருந்து ஒரு சாபம் கொடுக்கலையா பண்ணானா. என்ன சகல சொத்தும் உன்னை விட்டு போகட்டும்டா அப்படின்னு சொல்லுவான். சாமி முடிஞ்சாள். இதை பத்தியே கவலைப்படலையே. தானம் ஆரம்பிச்சார். இதெல்லாம் இடது பக்கம் நடந்துட்டு இருக்கிற விவகாரம். வலது பக்கத்துல ஒரு கை வந்து தீர்த்து பார்த்தது பிடிக்குது. யாரும் பார்த்தான். விந்தியாவளி சதா கத்தே பத்ரி ஜால கமாலினி. என்ன வைதிக, எவ்வளவு வைதிக தர்மத்துல பிரம்மரட்சாளுக்கு ஈடுபாடுங்கிறதெல்லாம் பாகவதத்தை பார்த்தாலும் அது இன்னும் பாகவத கிரந்தத்துல வைதிக தர்மம் சொல்றதையும் சில வைதிகள் சொல்லிட்டு இருக்கு. விந்தியாவளின்னு ஒரு பத்ரிக்கு பேர். அவன் வந்து தீர்த்தவாசல் பிடிக்கிறான். விந்தியாவளி சதாகித்ய பத்னி ஜாலகமாலினி. மகாராணியை பத்னியை வர்ணிக்கிற போது எத்தனையோ ஆபரணங்களை வர்ணிக்கிறான். கருத்தங்களே ஆபரணங்களுக்கு, தாரங்களுக்கு, எடுக்கிற வித்தியாசங்களுக்கு, பட்டு வசதிக்கு எவ்வளோ வர்ணிக்கிறான். அதெல்லாம் விட்டுடும். பத்னி ஜாலகமாலினி. யாகத்தை பார்த்தவாளுக்கு தான் தெரியும். ஜாலம் சொல்லுவான். தங்கத்தில் ஒரே ஒரு ஜாலத்தை பண்ணி வச்சிருப்பான். யாகத்தின் போது வலது பக்கத்தில் முன்பக்கத்தில் கட்டிப்பார். அதுக்கு ஜாலம்.
அதோடு இருக்கா யாகத்துடைய ஆபரணமாச்சே அதை வந்திக்கிறாள் வெங்கட்சா. எவ்வளவு தூரம் அனுஷ்டானத்துல ஈடுபாடு இருக்கு. அதனாலதான் யாகம் பண்ணவளுடைய பத்திரை நிரந்தரமாவே தலையில் வச்சுப்பாள். மார்க்கெட் போனா கூட தலையில் இருக்கும். இப்பெல்லாம் ஏதோ கட்டிட்டு ஏதோ விஷயம் பார்த்து எல்லாத்துக்கும் பயம் இல்லை. அதனால ஏதோ மார்க்கெட் போகிற போது எல்லாத்தையும் கேட்டுட்டு யாகத்துக்கு போது வந்து கொஞ்சம் நாள் வச்சுக்கிறது. அந்த காலம் கொஞ்ச நாள் வச்சுக்கிறதுங்கிற மாதிரி இப்போ சம்பிரதாயத்தில் இருக்கு. அதனால இப்போ எங்களுக்கெல்லாம் குண்டலம் அடையாளம். யாகம் பண்ணவாளுக்கு என்ன அடையாளம்னா காதில் குண்டலம் இருக்கும். யாகம் பண்ணவாள் இந்த குண்டலம் போட்டுருக்காங்க. நீங்களே போட்டுருக்காங்க. யாகம் பண்ணவாள் தான் அது அடையாளம். அது மாதிரி யாகம் பண்ணின ஸ்ரீனுக்கு அடையாளம் ஜாதகம். பத்னி ஜாதகம் அந்த ஜாதகத்தோடு இருக்கா. எவ்வளவு வைத்திய அடையாளம், எவ்வளவு சத்தை கர்மானுஷ்டானுக்கு முன்னெடுத்தாளுக்கு தீர்த்தவாதம் பிடிக்கிறாள். ஆச்சாரியன் கொஞ்சம் எதிர்த்து பேசுற போது கொஞ்சம் அதட்டி பேசிட்டான். பத்னி தீர்த்தவாதம் பிடிக்கிறாள்னா கொஞ்சம் பயந்தா மாதிரி பார்த்தான். ஏன்னா அவளை அதட்டு முடியாது, அடுத்தோட காமிச்சா பண்ணுவேன். அவளை அதட்டு முடியாத எப்படி பார்த்தான். இதையும் தானம் பண்ணப்படாதுன்னு சுக்கராச்சாரி பேச கேட்டுட்டு தீர்த்தவாதம் பிடிக்கிறாரு. அவள் பார்த்தான். சுவாமி சொன்னாள் பத்தினி விந்தாவளி, நான் தான் நீங்கள் கொடுக்கணும் சொல்லி என்னைக்கு மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், என்னைக்கு தானம் பண்ணணும் சொல்லி கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வெளியவர் வந்தவுடனே நீங்கள் தீர்த்தத்தை போட்டு காலம் விட்டு தானம் வரும்போது நீங்கள் தீர்த்தம் போட்டுக்கிறே. நான் தீர்த்தம் போட்டுனா காலம் பண்ணணும், நான் தீர்த்தம் போட்டுனா தானம் பண்ணணும். அதனால இன்னொரு தடவை அந்த பெரியவாடைய காலவி அந்த தீர்த்தத்தை எனக்கும் நம்ம குழந்தைக்கும் யோசிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் தீர்த்தம் போட்டு தானம் பண்ணணும்னு ஆரம்பம். நாராயணத்தை படுத்தி கேட்டார். குருவாயூரப்பா, புருஷனாவது சில போது சொத்து போனாலும் பரவாயில்லன்னு இறங்கும். ராமனை பார்த்தா அது சின்ன பண்ணை பெரிய பண்ணை சண்டை. என் சொத்தையே தொலைச்சாலும் உன்னை ஜெயில கீழாதியா பாரு. பிராமணருக்கு கீழாமதுக்காகவே ஒருத்தருக்கு ஒத்துவையா இல்லை. ஒருத்தர் சட்டை போட்டுட்டு அடுத்த வாழை இறக்கிறது, அதுவும் தஞ்சாவூர் ஜில்லாவில் கேட்கவே வேண்டாம். அடுத்த வாழை இறக்கிறதையே லட்சுமா ஜில்லாதான் பிராமணருக்கும் உருப்படாமல் போயிடுச்சு. எல்லா இடத்தும் உண்டு. தஞ்சாவூர் ஜில்லாவில் அங்கே பார்த்ததுனால தஞ்சாவூர் ஜில்லாவில் தஞ்சாவூர் ஜில்லாவில்னா காமக்குறதுனால எல்லா ஜில்லாவிலும் இருக்கலாம். எனக்கு அனுபவம் ஜில்லாவில் அதனால சொல்லிடலாம். தஞ்சாவூரை சதாகித்த பத்தினி தாரகமானது. நாராயணத்தை படுத்தி கேட்டார். புருஷன் ஒரு வேலை சொத்தை இழக்கிறதுக்கு தயாரானாலும் ஆயிடும். போனால் போது அப்படின்னு ஸ்ரீகளுக்கு சொத்து போயிடுறது தெரிஞ்சாலே நடிக்க போயிடுவார். அப்படி இருக்கிற போது வித்யாவளி தீர்த்தம் போட்டாலே வித்யாவல்யா நிஜதயா தத்தபாத்யாய துப்யம். வித்யாவளி காலுக்கு தீர்த்தம் போட்டு காலமே தானம் பண்ணாலுமே நாள் சுவாமி சொன்னாள். அவள் போட்ட தினம் ஜில்லிப்பு இன்னும் காலில் நிலவில் இருக்கு நாள். அப்படி ஒரு ஸ்ரீ தீர்த்தம் போட்டுதா சித்திரம் சித்திரம். உலகத்தையே பார்க்க முடியாத விசித்திரம். சித்திரம் சித்திரம் சகனாபி பிராத்மயோய பூர்வம். முறைப்படி தீர்த்தம் போட சொல்லி தானம் பண்ணி பொதுவாக தானம் பண்ண போது அது தானம் தான் மகாவிஷ்ணு ஸ்வரூபாய அப்படிதான் தானம் பண்ணுவோம். ஒன்று மகாவிஷ்ணுவா நினைச்சுக்கிறேன்னு அர்த்தம். உண்மையாக மகாவிஷ்ணு இல்லையே அவர். ஒன்று மகாவிஷ்ணுவா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் தானம் பண்ணுவார். அங்கே மகாபலி மகாவிஷ்ணுவே வாமனாய சம்பிரதே அப்படியே கொடுத்தாங்க. மகாவிஷ்ணுக்கு ஒப்படைக்கிறேன். ஏன் தெரியுமா? தன் குலகுருவான சுக்கராச்சாரிய வாக்காக வந்திருக்கிறது பகவான் சொல்லிட்டாங்க. வேற சாட்சியே வேண்டாமே, பகவானே தெரிஞ்சு மகாவிஷ்ணுவே வாமனாய சம்பிரதே அப்படியே ஒப்படைச்சாங்க. ஆகாசத்தில் தேவதைகள் கூடக்கூடிய ஜாதி சம்பகம் புன்னாகம் மல்லிகை சௌகந்திகள் கூடக்கூடிய புஷ்பங்கள் வச்சிருக்காரு. தேவதைகளுக்கு எல்லாம் வேற. எங்க யார் இருந்தாலும் உடனே புஷ்பங்கள் வச்சுருவாங்க. வேற வேற கிடையாது வாழ்க்கை. எங்க வேணா பிறக்கும் புஷ்பம் வச்சுட்டான் தேவதைகள். குருசங்கர் சாஸ்திரி இருந்தார். அந்த மகாவிஷ்ணு சொல்லுவார், தேவதைகள் வேற வேறையே கிடையாது சுவாமி. எங்க வந்தாலும் புஷ்பம் வச்சுட்டா புஷ்பம் வச்சுட்டா வேறையா கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் மகாவிதா அறியாதுமா நம்பிக்கை இல்லாமல் இல்லை. அவனுக்கு வேலையே அதான் இருக்கு. கூட கூடிய காதி சம்பகம் புன்னாகம் சுகந்தியை மல்லிகை வச்சுட்டு காத்துருக்கார். எதற்காக நான் பகவான் தானம் பண்ணி தன் கைக்கு பகவானை கைக்கு வந்த உடனே நாங்கள்லாம் ஜெயிச்சுட்டோம்
தேவதைகள் பதவியில வெறி உள்ளவர். பதவியில வெறி உள்ளவாட்டுக்கா பாருங்க. அந்த ஜெயம் வந்துருத்தோடு கால் வந்து அடுத்த வினாடி எதிர்க்க ஆரம்பிச்சது. எலெக்ஷன் போது பார்க்குறோமே, ஓட்டு என்ன போட்ட வெளியெல்லாம் வாங்கி ஜெயிச்சாச்சின்னு சொன்ன அடுத்த வினாடி குதிக்க ஆரம்பிச்சோம். பதவியில வெறி உள்ளவாடி அடையாளம். ரொம்ப பேருக்கு ஆனால் கேட்கக்கூடாது. மகிஷாசுர மர்த்தினி இருக்கு இல்லையா, 20 ஸ்லோகம் இருக்காள் அம்பாளை திருவப்படுத்தி மகிஷாசுரம் வதம் பண்ணவுடனே தேவதையெல்லாம் சோத்திரம் பண்ணினாள். அதில் எல்லாம் இருக்கு. ஐஸ்வரத்தை கொடுக்குறவள், ஆசிரியர் ரூபத்தை கொடுக்குறவள், என்ன நினைச்சாலும் அதெல்லாம் கொடுக்குறவள், பதவியை கொடுக்குறவள் எல்லாம் இருக்கு. ஒரு இடத்தோட மோட்சம் கொடுக்குறவள்னு சொல்றாங்க. மகிஷாசுரத்தை சோத்திரம் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்லோகத்தில் ஒரு பதமாவது மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லணும். சொல்லலை. நம்ம அம்பாள் மோட்சம் கொடுக்க மாட்டாளா? ஞானம் சொல்லிவிடுவர் மோட்சம் கொடுக்க மாட்டாளா? என்ன அர்த்தம்? தேவதைக்கு மோட்சத்தை பற்றி நினைவு இருக்காது. அவளுக்கு பதவியே போகங்கள், அது பத்திரி போட்டாள், பத்திரங்கள், அதான் நினைவு இருக்கும். அதனால சோத்திரங்கள் அதான் இருக்கு. ரிஷி சோத்திரம் இருந்தாலும் மோட்சம் கொடுத்தவள் சொல்வாள். தேவதையெல்லாம் சோத்திரம் பண்றாள். தேவதையின் பதவியில் வெளியே விடுவாள். மோட்சத்தை அடுத்து மோட்சம் போடையாக வேண்டாம் போவா. பதவியில் வெளியே விடுவாள் அடையாளம். அதனால ஒரு இடத்துல மோட்சம் கொடுக்குறாள் தேவதை. யாரையா கேட்டுவாங்க செட்டு காரணத்தில் தெரியாது. இதுதான் காரணம். தேவதை சோதரம் பார்த்தா மோட்சம் கொடுக்கணும் இருக்காது. அவருக்கு நம்பிக்கை கிடையாது, தேவையில்லை. குதிக்கிட்டு தான் போடும், குடிக்கிட்டு தான் போடும். அது மாதிரிவா கூட கூடியா புத்தகத்தை வச்சுட்டு சொத்து நம்ம கைக்கு வந்தோம்னா புஷ்பம் செஞ்சு பகவான் அப்படியே புஷ்பத்தால மூடிடணும் தீர்மானம் பண்ணி கூட கூடிய வாசனா புஷ்பங்களை வச்சு காத்துருந்தார். இப்படி தானம் பண்ண ஆரம்பிச்ச போதும் சுக்கராச்சாரி தடுத்தும் கொஞ்சம் கூட மனசு மாறாமல் பத்தினி தீர்த்தம் போட்டும் சொத்தே போக போறதுங்கிறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மகாமணி தானம் பண்றதை பார்த்துட்டு அங்க இருந்தபடி ராஜனே நான் எங்களை ராஜ்யமே வேண்டாம், நீங்களே பதவியில் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட கூடிய புஷ்பங்கள் வச்சிருந்தாரு. ஒரு புஷ்பம் கூட பகவான் மேல போடாமல் அசுரேந்திரனான மகாமணி தலையில வருஷிச்சாலும் ததா சுரேந்திரம் திவி தேவதாகணா கந்தர்வ வித்யாதர சித்தகாரணா தற்கர்ம சர்வே பிஜனந்த ஆர்ஜவம் பிரசூன வருடம் முதான்விதா. அவன் கொடுத்தது கூட விஸ்வாசோட வாழ்க்கை. தற்கர்ம சர்வேபி கணந்த ஆர்ஜவம். அந்த சத்தியத்தில் உள்ள பற்று பாருங்க. அது எதிராளியே பலவருக்கு முடியா பண்ணிட்டான். சத்தியத்தில் பற்றுவதோட இருந்தாலும் அவள் எதிராளி யாரானா அவளை பார்த்தா தேங்க்வாட் வருகிறான். சத்தியத்துக்கு அத்தனை பலம். இதை நான் சொல்ல இங்கிலாந்து பார்லிமெண்ட் சொல்லிட்டான். இங்கிலாந்து கேள்விப்பட்டிருக்கார். காந்தி வெறும் அரோகர வசத்தை பற்றி சந்தாரம் பண்றார். அவரை அடக்க நம்மளால முடியாதா? முடியலையா அப்படிங்கிற ரெக்கார்டு இருக்கு. முடியாதா உட்காந்துருக்கோமே, நமக்கு எத்தனை பலம் இருக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஒருத்தர் மினிஸ்டர் அவர்கிட்ட ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு. என்ன தெரியுமா? சத்தியம். அதனாலதான் நம்மளால பார்லிமெண்ட் சொல்லிருக்காங்க. இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல சத்தியங்கிற ஆயுதம் இருக்கு. அதனால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சத்தியம் இருந்து எதிராளியால ஒண்ணும் பண்ண முடியாது. தற்கர்ம சர்வே விஜனந்த ஆர்ஜவம் பிரசூன வருஷம் புதான்விதா. மாமலையே புஷ்ப வருஷம் வருஷம் மூடிட்டாளாம். மாமலை அந்த புஷ்பத்தெல்லாம் தள்ளிடும். எதா போல பிரபுத்தம் பார்க்கணும் பார்த்தா எதா போல காணும். காணுவேன் பார்த்தா பிரபு உலகானந்த பெருமாளார் பூமிக்கும் ஆகாசத்துவாய் பிரகாசித்தது என் பெருமானுடைய திருவிக்கிரமாவதார காலத்தில் அவருடைய உள்ளங்காலில் சப்த லோகங்களும் தொங்குகிறதாம். திவ்ய தருணத்தில் பூலோகமாம் 2 தொடைகளிலும் சமுத்திரங்களாம். ஹிருதயத்தில் நட்சத்திர கணங்கள் பிரகாசிக்கிறதாம். 2 சனங்களிலும் ரிதவும் சத்துவம் பிரகாசிக்கிறதாம். வலது புறத்தில் 33 கோடி தேவதைகளாம். இடது புறத்தில் 66 கோடி அசுரர்களாம். தலையில் தேவலோகமாம். கேசத்தில் மேகங்களாம். முகத்தில் அக்னியாம். வாக்கில் வருணனாம். நாக்கில் இந்திரனாம். நிழலில் மிருத்யுவாம். சீப்பில் மாயையாம்.
வலது பக்கத்தில் இந்திராதி தேவதைகள் சுதியாம், இடது பக்கத்தில் சரகாதிகளுடைய சுதியாம் பகவானுடைய வலது புதத்தில் கோடி சூரிய பிரகாசமான சக்கரம் பிரகாசிக்கிறதாம் பகவானுடைய இன்னொரு கையில் கதை பிரகாசிக்கிறதாம் பகவானுடைய மற்றொரு வலது கையில் பாஞ்சதண்ட சங்கம் பிரகாசிக்கிறதாம் குறுகினே இடுப்பில் அக்ஷயமான பானங்களால் நிரம்பின அம்பரா துணி பிரகாசிக்கிறதாம் பகவானுடைய விஸ்தமான பட்சஸ்தலம் மகாலட்சுமிய கல்யாண மண்டபமோ என்று தோணும் அளவுக்கு விஸ்தமான பிரகாசிக்கிறதாம் பகவானுடைய தலையில் நவரத்ன கல்யாணமான கிரீடமாம் வலது புஜத்தில் பகவான் சுதர்ஷ சக்கரம் சுத்தி சுத்தி பிரகாசிக்கிறதாம் பக்கத்தில் ஒரு சரத்தால் பகவான் பூலோகத்தை அளந்து திக்குகளை கைகளால் வியாபித்து இரண்டாவது அடியாக தேவலோகத்தை அளந்து மூணாவது அடிக்கு இடமே இல்லாத போது அந்த குருகுரு என்று சத்தியலோக பரியந்தம் அடாவியதான அந்த சரீரத்தில் மகாபலி இந்த சராச்சராத்மகமான பிரபஞ்சத்தையும் அந்த சரீரத்துக்குள்ளேயும் பார்த்தானாம். அங்கேயும் ஒரு நர்மதா தீரமாம், அங்கேயும் ஒரு 3 அடி தாரமாம், அங்கேயும் ஒரு விஸ்வரூபமாம். அதுக்குள்ளேயும் இதெல்லாம் பார்த்தான் மகாபலினாள். காயேபலிஸ்தஸ்ய மகாவிபூதே சாத்விகாச்சாரிய சதஸ்ய ஏததி நதர்ஷ விஸ்வம் திரிகுணம் குணாத்மகே பூதேந்திரியார்த்தாசய ஜீவயுக்தம். 13 ஸ்லோகம் பண்ணிருக்கார். மகாபலியுடைய பாடிகாட்டுக்காளே பாடுகிறார். அவெல்லாம் உத்தரவு வேண்டாம், ராஜாவுக்கு ஆபத்துல உடனே பாயணும். அவெல்லாம் பாய வந்தான். மகாபலி தெரிஞ்சுக்கான், இது யுத்தம் அல்ல, இது எங்க வேதி, யுத்தத்துல உங்களுக்கு எல்லாம் சொன்னா இங்க வராதிங்கன்றாங்க. நீங்க தார்மீகமான திறமைக்கு உங்களுக்கு இடம் கிடையாது அப்படி சொல்ல அங்கே பிரகலாதம் வந்து சேரேன் கைவதத்தம் சம்பத்தம் சொல்லி நீ கொடுத்த சொத்தும் நீ வாங்கிக்கிறது இப்படி ஒரு நாடகமா அப்படின்னு மகாபலி ஸ்லோகங்களால் சத்திரம் பண்ணி சுவாமி என்ன பண்ணால் கருடராவனை தூக்கி மகாபலியை கட்டுனார். இதையும் கட்ட சொல்லிருக்கான். கொடுத்த 2 அடி தானே, 3வது அடி எனக்கு கொடுக்கலையடான். நான் இவங்கிட்ட கொடுக்கவே இல்லையே, இல்லையே நான் இல்லையா, உங்ககிட்ட சொத்து எதுனா எழுது சொத்து இல்லை, நீங்க தீர்மானம் பண்ண முடியுமா? எந்த திருவடி கங்கை பிறவிட்டு சரணமோ, எந்த சரணம் மகாலட்சுமி பூஜிக்கிற சரணமோ, எந்த சரணம் யோகி தேவோ, எந்த சரணம் வேதாந்தந்தோட சரணமோ, அந்த சரணம் படாத இடம் ஒன்று பாக்கி இருக்கேன்னு பாதம் மூர்த்தி பிரணய பகவந்தி இத்தகம்பம் பண்ணிருக்க என்னையே கொண்டு அர்ப்பணம் பண்ணிருக்கேன். எல்லாமே பாகவதம் வேதாந்தம் என்ன எடுத்து போது கொடுத்தான். சுவாமி உடனே என்ன கேட்கணும் ஏண்டா, நான் முன்னாடி பூமிதாலே கேட்டேன், முன்னாடி மண்தாலே கேட்டேன், நான் ரத்தம் மாம்சோட விஷயத்தா கேட்டேன், நான் முன்னாடி மண் கேட்டுக்கேன், ரத்தம் மாம்சோட சரீரத்தை அப்படிக்கிறேடா. சுவாமி அப்படிதானே கேட்டுக்கான். கேட்கிறேன் ஏன் தெரியுமோ, இந்த சரீரம் மணல் மண்ணான், மண்ணுடைய உருவம் தான் அந்த சரீரம், பார்த்திவாம்சம் என்று சொல்வாள் வேதாந்தத்தை. மண்ணுதான் உருவாக்கி சரீரம். அதனால்தான் மகாபலியம் கொடுத்தா சுவாமி வாங்கிட்டார். தலையில கால் வச்சாது நேரடியாக பிரம்மரட்சார் சொல்றது சொல்லறது கைக்கிறோம். பின்னாடி சொல்லியிருக்கார். அவன் சோத்திரம் பண்ற போது உங்க திருவடியை தலையில படுத்துட்டு சோத்திரம் பண்ண வச்சு மகாபலம் பிரகலாதம் விஷயனை மகாபலி தலையில கால் வைக்க மகாபலி கீழே இறங்க ஆரம்பிச்சான். அப்பதான் கண்ணால கனப்பட ஆரம்பிச்சான். கண்ணால கனப்பட்டுட்டா அகம்பாவம் போயிடுச்சு. அதுவரை புரியாதமா காரியம் பண்ணது பிறகு என்னடா கண்ணால கனப்படுறேன்னு என்ன எங்கேயோ சூரியன் இல்லாத இடத்துக்கு அனுப்பலாமா தான் தோன்றுமா. நீங்கிற பேர்ல 3 லோகத்தையும் கொடுத்துருக்கேன், ஒன்னு அங்க அன்பே நாடா. இதே சமயம் சுதல லோகத்துல 10 இந்திரலோகத்துக்கு சமானமான ஒரு அரண்மனையை சுற்றி பண்ணிச்சு. அந்த அரண்மனையில நீ பத்திரியோட உள்ள இருந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு போறாய். அதோடு மட்டுமில்லை, அந்த அரண்மனையில ஒரு கூட பிரகலாதன் கூட இருக்க போறான். இன்னைக்கும் பிரகலாதனோட தான் இருக்காங்க. பிரகலாதன் உன்னோட இருக்க போறான். மகாபலி சொன்னால் எவ்வளவுதான் ஈடுபாடோடு இருக்கட்டும், உங்களை இன்னும் பார்க்காம யாரும் இருக்க முடியாது. நான் எப்போ ஒரு தடவை வைக்கிறது வரலாம்,
எப்போ வரணும் என்னங்கள் சொல்லுவோம். நீ வைகுண்டத்திலே வர வேண்டாண்டா. எந்த அரண்மனையில் நீ அனுஷ்டானம் என்று உட்கார்ந்திருக்கோ அந்த அரண்மனை வாசல்ல கதாபாணி அவஸ்திதம். கதையை வச்சுட்டு மூர்க்கா மாதிரி நின்றுக்க போறேன். ஏன்னா 3வது அடியா பகவான் மகாபலி தன்னனா படுத்துட்டான். தானம் வாங்கினா அந்த சொத்தை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு தானம் வாங்கினான சேர்ந்தது. நம்ம முன்னாடி கேட்டேன், நீ முன்னாடி கொடுத்துட்டார். இந்த கடன் எப்ப விட போறது தெரியுமா? மன்வந்திரம் முழுக்க ஒரு ரட்சிச்சு அடுத்த மன்வந்திரத்தை இந்த படத்தை வைக்க விட்டா என் மனசு குளிரும். அது வரை ஒரு வீட்டு வாசல்ல காவலாளே நிற்கி நின்றுக்கிறார்கள். மகாபலி உள்ள போனா சுவாமி குருகாவா நின்று போனா வாசல்ல. இது அப்படியே வால்மீகி உத்தரகாண்டத்தை செகண்ட் பண்ணியிருக்கார். மகாபலிக்கு சுவாமி கதாபாணியா காவல் காத்துருக்கா அப்படின்னு துளசி அர்ப்பணம் பண்ணாலே தன்னையே அடிமையாக்குற பிரபு 3 லோகத்தையும் கொடுத்துருக்கிற போது இதை ரட்சிச்சு அடுத்த மன்னந்திரத்தில் ஒரு நிர்மலா மன்னந்தா என்னுடைய எல்லாம் அப்படின்னு சொல்லி தேவதை அந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சு தனக்கு இந்திரன் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் சுவாமி தன் தேசத்துக்கு போனார். கிரியமானே கர்மநீதம் நீங்க காரியம் நிலக்கடிய காரியம் எதையாவது குறைகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் இந்த சரித்திரத்தை சொல்வது மூலமாகி கேட்கறது மூலமாகி நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு பரீட்சை சொல்லி பெருமைச்சாள். மகாபலி சரித்திரத்தை புரிஞ்சு கொண்டார் அப்படிங்கிறதோட வச்சுக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் 6 மணி ஆக போகுது. 7 மணிக்கு மறுபடியும் பாகவதம் தொடரும் அப்படிங்கிறது தெரிவிக்கிறோம். இப்போ 6 மணி தள்ளி போயிட்டு வந்தாலும் பின்னாடி நேரம் வைக்க வேண்டாம். அப்போ 8 மணிக்கே புரிஞ்சுக்கணும். இந்த 6 மணிக்கு பின்னாடி மட்டும் வேணும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். 8 மணிக்கு கதை எடுத்தப்படும். ஜீவனஸ்வரணம் ஜெய்.